ஐஸ்கிரீம் அப்பிய மின்மினி முகத்தை பார்த்து ஆரியன் சிரித்தான். அதன் பின் ஒரு நொடி கூட யோசிக்காமல், ஐ மேட் திஸ் மிஸ், ஐ வில் கிளியர் திஸ் அவுட் என்றபடி அவன் குனிந்து அவள் கன்னத்தில் இருந்த ஐஸ்கிரீமை சுவைத்தான். பிறகு அவள் கண்களை பார்த்து, ஐ நீட் யூ ரைட் நவ், வா ரூமுக்கு போலாம் என்று பரபரத்தான். ஆரியன் ஐஸ்கிரீமை சுவைக்கும் வரை மின்மினி கண்களை மூடியிருந்தாள். பின்னர் அவள் கண்களை திறந்து பார்க்க அது ஷாப்பிங் ஸ்பேஸ் என்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. நிறைய பேர் அதனை பார்க்காமல் கடந்து கொண்டிருக்க ஒரு சிலர் அவர்களை பார்த்து புன்னகைத்தபடி போனார்கள். மின்மினி வெட்கத்தில் தலை குனிந்து பின் ஆரியன் மார்பில் அறைந்தாள். வெக்கம் இல்லாத ஆளு, இந்த ஊர்ல எல்லாருமே உங்களை மாதிரிதான் இருப்பாங்க போல, கண்ட இடத்துல கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அதான் உங்களுக்கும் துளிர் விட்டு போச்சு என்றாள். ஆரியன் மின்மினியை இன்னும் இறுக்கமாக தன் கைகளில் பிடித்துக் கொண்டு, ஓய், இந்த ஏரியா முழுக்க லவ் இஸ் இன் தி ஏர்மா, இங்க லவ் பண்றவங்கள மட்டும்தான் அலோவே பண்ணுவாங்க, லவ் அலோவ். ஆஹா, என்ன ஒரு எதுகை மோனே. ஆரியா, போற போக்க பார்த்தா சீக்கிரமே நீ ஒரு லிரிசிஸ்ட் ஆயிருவ போலயே என்று தன்னை தானே புகழ்ந்து கொண்டிருந்தான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு, உங்களுக்கு வேணா விவஸ்தை இல்லாம இருக்கலாம், எனக்கு நிறைய இருக்கு, இதெல்லாம் இங்க பண்ணாதீங்கன்னா பண்ணாதீங்க, அவ்வளவுதான் என்றாள். ஆமா, தானும் ரொமான்ஸ் பண்ண மாட்டா, பண்றவனையும் விட மாட்டா, மூட்ல இருக்கிறவன மூட் அவுட் பண்றதுக்குன்னே பிறந்திருக்கா என்றபடி ஆரியன் அவளை விட்டு விலகி கோபமாக நடக்க ஆரம்பித்தான். ஆரியன் கீழிருந்த பைகளை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்க அதை பார்த்து ஸ்தம்பித்து போன மின்மினி அவன் பின்னால் ஓடி வந்து சேர்ந்து கொண்டாள். ஆரியன் மின்மினியிடம், இப்ப யாருக்கு எதை வாங்கணும்னு சொல்லு, எந்த கடைக்கு போற என்று கடிந்தான். மின்மினி வாயை பொத்திக் கொண்டு, எனக்கு ஒண்ணு வேணாமா, என் மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு என்றாள். ஹேய் ஆரியன் என யாரோ தோளில் கை வைக்க திரும்பி பார்த்தான். ஆரியன், என்னடா, லெசர் ஹாலிடேஸ் வர்ற அளவுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்கா என்ன என்று கேட்டான். ஆதி என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் தன் பைகளை கீழே வைத்தபடி ஆதியை அணைத்துக் கொண்டான். ஆரியன் சந்தோஷமாய், டேய் எப்படிரா இருக்க, இங்க எங்க வந்திருக்க, யார் கூட என்று கேட்டான். ஆதி சிரித்துக்கொண்டே, ஹனிமூன்டா, ஒரு வழியா லவ் பண்ணவளையே கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிட்டாச்சு, அப்ப ஹனிமூனுக்கு வந்துதானே ஆகணும் என்று பெருமையாக அழுத்து கொண்டான். லவ் மேரேஜா, தாராவையா, ஹேய் தாரா இங்கயா இருக்கா என்று உற்சாகமாக கேட்டான். ஆதி கை காட்ட ஆரியன் சற்று தொலைவில் போனில் பேசும் பெண்ணை பார்த்து உற்சாகமானான். ஹேய் தாரா என்று கையசைத்தான். ஆரியன் சித் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதில் இருந்தே ஆதியும் தாராவும் லவ் பேர்ட்ஸ். ஆனால் கல்யாணம் மட்டும் செய்து கொள்ள போவதில்லை. கல்யாணம் என்பது ஒரு கண்கட்டு வித்தை, தாலி என்பது ஒரு நிர்பந்த கயிறு. அந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமலேயே தாங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் சாகும் வரை ஒன்றாக இருக்க போகிறோம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதனாலேயே ஆரியன் இவ்வளவு ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தான். தாரா ஆரியனை பார்த்ததும் வேகமாக போனை கட் செய்துவிட்டு ஓடி வந்தாள். ஆரியனை கட்டிக்கொண்டாள். ஆரியன் அவளை பார்த்ததும், ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ் என்றான். இந்த நண்பர்கள் ரீயூனியனை பேசாமல் கவனித்துக் கொண்டிருந்த மின்மினி, பேர பாரு, தாராவான் தாரா, எப்ப பாரு பொண்ணுங்களை பார்த்துட்டா போதும், ஒன்னு வழிஞ்சுகிட்டே போய் கட்டிப்பிடிச்சிட வேண்டியது என்று ஆரியனை மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தாள். ஆதி மின்மினியை கவனித்தான். ஓ வைஃப் மின்மினி தானே என்று கேட்டான். யா என்று ஆரியன் ஒரு புன்னகையுடன் அவளை இடுப்போடு அணைத்து தன்னோடு சேர்த்து கொண்டு, மினி, இது ஆதி, இவ தாரா, என் காலேஜ் மேட் என்றான். ஆதி மின்மினியை பார்த்து, சோ யூ ஆர் த லக்கி கேர்ள் ரைட் என்று சிரித்தான். மின்மினி மிகவும் மென்மையாக ஹலோ என்றாள். ஆரியன் திடீரென ஞாபகம் வந்தவனாக, இவ பேர் உனக்கு எப்படிரா தெரியும் என்று கேட்டான். அதை கேட்ட ஆதிக்கு கோபம் வந்தது. நீ பெரிய ஆள்னு நினைச்ச, ஆனா நீ இப்படி கமுக்கமா கல்யாணம் பண்ணி இன்ஸ்டால போஸ்ட் போடுவேன்னு எனக்கு எப்படி தெரியும், கொஞ்சம் பிசுனாரி, எங்களை எல்லாம் கூப்பிடாமே கல்யாணம் பண்ணிட்டல என்றான். என் கல்யாணத்துக்கு உன்னை இன்வைட் பண்ணா அதுக்கும் நீ வரல, நீ அமெரிக்கால இருந்த ஆப்பிரிக்கால இருக்கன்னு உன்னை கூப்பிடுறப்பெல்லாம் உன் பிஏ தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தான் என்றான். ஆரியன் பதில் சொல்வதற்குள் தாரா குறுக்கே வந்து, ஆரியன் நீ கல்யாணம் பண்ணிட்டியா, எப்படிடா, சாகுற வரைக்கும் சிங்கிளாவே சாவேன்னு ரெசல்யூஷன்லாம் எடுத்த, எப்படி இந்த டிசாஸ்டருக்கு ஒத்துக்கிட்ட, சோ ப்ரௌட் ஆஃப் யூ மேன் என்று சொல்லியபடி மீண்டும் அவனை அணைத்தாள். இதை பார்த்த மின்மினிக்கு இருமல் வந்தது. ஆரியன் தாராவை ஓரமாக அழைத்து சென்று,
சும்மா இருடி எரும மாடு. காலேஜ் டேஸ் பத்தி பேசி எங்க ஹனிமூனுக்கு வேட்டு வைக்காத என்று அவளை எச்சரித்தான். அதன் பின் மின்மினியிடம் வந்தவன், "ஆர் யூ ஓகே? தண்ணி வேணுமா?" என்று கேட்டான். "இல்ல வேணாம், வீட்ல யாரோ என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆச்சி இல்லனா ஐயாவாதான் இருக்கும்" என்றபடி ஆரியன் கைகளோடு அவள் கைகளை இறுக்கமாக கோர்த்து கொண்டு நின்றாள் மின்மினி. மின்மினியின் அந்த நெருக்கத்தை பார்த்து தாரா சிரித்தாள். அவள் மின்மினியிடம் வந்து, "ஹலோ மின்மினி" என்றாள். மின்மினி ஒரு புன்னகையை மட்டும் கொடுத்தாள். தாராவின் ஹலோவிற்கு அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. இரவு 7 மணி அளவில் மின்மினி, ஆதி மற்றும் தாராவுடன் ஒரு உணவகத்தின் தனி அறையில் ஆரியன் அமர்ந்திருந்தான். தாரா ஆரியனை பார்த்து, "அப்புறம் ஆரியன், மின்மினிய பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியறா. யாரும் ஓகே சொல்லலன்னு ஸ்கூல் படிக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டியா என்ன? அது அஃபென்ஸ்டா. போக்சோல உள்ள போயிடாத" என்று கிண்டல் செய்தாள். அதெனமோ நிஜம்தான் என்று ஆரியன் சொல்ல மின்மினி ஆரியனை முறைத்தாள். ஆரியனின் பதில் கேட்டு தாரா உற்சாகமானாள். "சொல்லு சொல்லு, உங்க லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சது?" என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியின் கையை பிடித்தபடி, "எங்க லவ் ஸ்டோரி எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு" என்றான். தாரா ஒரு நிமிடம் குழம்பினாள். ஆதியும் குழப்பத்தோடு ஆரியனை பார்த்தான். ஆரியன் மின்மினியை பார்த்து, "என்னோடது அரேஞ்ச் மேரேஜ் தாண்டா, லவ் மேரேஜ் இல்ல" என்றான். அதை கேட்ட ஆதி ஆரியன் காதுகளுக்கு மட்டும் கேட்குமாறு, "ப்ரோ, அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க காம்ப்ரமைஸ் தான் பண்ணிக்குவாங்க, காதல் பண்ண மாட்டாங்க" என்றான். ஆதி மெதுவாக பேசினாலும் மின்மினி அவர்கள் இருவரின் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எதிர்வினையாற்றுவதற்கு முன் ஆரியன், "ப்ரோ, நோ, லவ் விஷயத்துல இதான் நடக்கும்னு எப்பவும் நம்மளால முடிவு செஞ்சிட முடியாது. அது வாழ்க்கையில எப்ப வரும், எப்படி வரும்னு சொல்லிட்டெல்லாம் வந்ததே கிடையாது. அது நமக்குள்ள நுழையறப்ப மனசுக்குள்ள பதட்டம் இருக்கும். இவதானா அதுன்னு கேள்வி வரும். அது சரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நம்ம பொறுமையா வெயிட் பண்ணணும். அவளுக்கும் அதே ஃபீல் வர வரைக்கும் அவளை தொந்தரவு பண்ணாம காத்திருக்கணும். அது காதல் தான்னு நமக்கும் அவளுக்கும் புரியற வரைக்கும், அதுக்கான சயின்ஸ் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். லவ் இஸ் a பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஆதி. அந்த வகையில என் வாழ்க்கையில நான் முதல் நேசிச்ச பொண்ணு மின்மினி தான்" என்று மின்மினியின் கைகளை பிடித்து முத்தமிட்டான் ஆரியன். ஆரியனுடைய பதிலை கேட்ட தாரா சிரித்து கொண்டே, "அடேங்கப்பா ஆரியன், உன்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்போன்னு நாங்க 2 பேரும் சத்தியமா நினைக்கலடா. மின்மினி, நீ நிஜமாவே எங்க ஆரியனை நல்லாவே மாத்திட்ட" என்று கிண்டல் செய்தாள். அவள் கொஞ்ச நாள் முன்பு மாலில் ஆரியன் மற்றும் மின்மினியின் நெருக்கத்தை பார்த்திருந்தாள். ஆனால் ஆரியனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஆயுசுகள் எல்லாமே அல்பாயுஸ் என்பதால் தாரா அந்த தருணத்தையும் ஏன் கெடுப்பானேன் என்று அவனை பார்க்காமலே போய்விட்டாள். இதை கேட்ட மின்மினி லேசாய் புன்னகைத்தாள். அதை பார்த்த தாரா, "உன் வைஃப் எதுவும் பேச மாட்டாங்களா? நீ ஏதான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பியா?" என்று கேட்டாள். மின்மினி சட்டென்று திரும்பி, "யார் சொன்னா? நான் நல்லாவே பேசுவேன்" என்றாள். "ஓ அப்படியா?" என்று தாரா மின்மினியின் கண்ணுகளை பற்றி கொண்டாள். அப்போது வெயிட்டர்கள் தங்கள் ஆர்டருடன் வந்தார்கள். இரவு உணவு முடிந்ததும் ஆரியன் இருவருக்கும் பை சொல்லிவிட்டு மின்மினியின் கையை பிடித்துக் கொண்டு கிளம்பினான். ஆரியனையும் மின்மினியையும் சுட்டிக்காட்டி, "பாருடா பாரு, அரேஞ்ச் மேரேஜ் பண்ண ஆரியன் அவன் ஒய்ஃபை எவ்ளோ லவ் பண்றான்னு பாரு. நீயும் தான் இருக்க, எதுக்கு எடுத்தாலும் லவ் யூ தாரான்னு சொல்லுவ, இல்ல வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச பெரிய தப்பு நீ தான் தாரான்னு சொல்லுவ. இது 2 தவிர என்னைக்காவது இப்படி டச்சிங்கா பேசிருக்கியாடா இடியட்" என்றாள். ஆதி புன்னகைத்துக் கொண்டே அவளை அழைத்துக் கொண்டு போனான். ஆரியன் மின்மினியை காரில் உட்கார வைத்து தானும் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான். இருவரும் இன்னும் அமைதியாக இருந்தனர். அப்போது மின்மினி ஆரியனை பார்த்து, "பொண்ணுங்களை கட்டிப்பிடிக்காம உங்களால பேசவே முடியாதுல்ல ஆரியன்?" என்று கேட்டாள். ஆரியன் எதிரில் இருந்த ரோட்டை பார்த்து கொண்டே, "ஆரம்பிக்காத மின்மினி, அவ என்னோட ஃப்ரெண்ட், சிச்சுவேஷன் வேற" என்றான். "என்ன ஆளுவரு, கூடவே இருக்கிற என்ன தவிர ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கட்டிப்பிடிப்பாரு" என்று கோபமாக சொல்லிவிட்டு ஜன்னல் பக்கம் முகத்தை திருப்பினாள் மின்மினி. அதை கேட்ட ஆரியன் மின்மினியை தன் அருகில் இழுத்து அவளை தன் கைகளில் பொதித்து தன் தோளோடு சாய்த்து கொண்டான். ஆரியன் மின்மினியின் தலையில் முத்தமிட்டு, "மின்மினி, அது ஃப்ரெண்ட்லி ஹக் டி. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. நீ ஆச்சியை ஹக் பண்றதுக்கும் என்ன ஹக் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அதே வித்தியாசம் தான் இதுக்கும். எங்களுக்குள்ள பிரியத்தை தவிர வேற எதுவும் இருக்காது" என்றான். மின்மினி ஆரியன் முகத்தை பார்த்து
முகத்தை உயர்த்தி, ஓ, அவ்வளவு நல்லவரா நீங்க என்று கேட்டாள். ஆர்யன் மின்மினியின் கன்னத்தை இழுத்து, ஆமாண்டி, ஆனா உன்கிட்ட மட்டும் நான் கெட்டவன், புரிஞ்சுதா என்று கேட்டான். மின்மினி ஆர்யனை பார்த்து, என்ன சொல்றீங்க என்று கேட்டாள். அவர்கள் இருக்கும் தீவுக்கு போகும் அந்த சாலையில் அதிக நடமாட்டம் இல்லை. ஆர்யன் காரை ஓரமாக நிறுத்தினான். பார்க்கிங் லேம்ப் போட்டான். மின்மினியின் முகத்தை பிடித்து அவள் உதட்டில் தன் உதடுகளை பதித்து முத்தமிட ஆரம்பித்தான். ஆர்யன் எதை பற்றி பேசினான் என்று மின்மினிக்கு இப்போது புரிந்தது. ஆர்யன் மின்மினியை வெறியோடு முத்தமிட்டான். அவள் தயங்கினாள். ஆர்யன், நம்ம ரெசார்ட் போலாம் என்று சொல்லி முடிப்பதற்குள் ஆர்யன் மின்மினியின் டி ஷர்ட்டை அகற்றியிருந்தான். மால்தீவ்ஸில் வானின் மேலேறி கொண்டிருந்த நிலா இதை பார்க்க முடியாமல் வெட்கத்தில் தவிக்க மேகங்கள் வந்து நிலவின் கண்களை இறுக மூடிக்கொண்டது. கொஞ்ச நேரத்தில் இருவரும் ரிசார்ட் வந்து சேர்ந்தனர். மின்மினி அமர்ந்திருந்த பக்கம் வந்து கதவை திறந்தான் ஆர்யன். மின்மினி வெளியே வந்தவுடன் ஆர்யன் மின்மினியை தன் கைகளில் தூக்கினான். மின்மினி வெட்கத்தில் தன் முகத்தை ஆர்யன் மார்பில் மறைத்துக் கொண்டாள். எப்போதும் போல ஆர்யனுடைய காதலில் மெழுகாய் உருகிக் கொண்டிருந்தாள். ஆர்யன் ஹோட்டலில் அவனுடைய நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் வரைக்கும் காதலின் அர்த்தம் தெரியவில்லை. இப்போது காதலின் அர்த்தம் தெரிந்து அந்த காதலை தன்னை சுமந்து கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆர்யன் தான் மின்மினிக்கு வாழ்க்கையை அதன் போக்கில் சிந்திக்க கற்றுக் கொடுத்தவன். அவன்தான் அவளுக்கு காதலையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அவனோடு சேர்ந்து அவனுடைய நல்ல பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் என பிரிவினை இல்லாமல் அத்தனையையும் மின்மினி தத்தெடுத்துக் கொண்டாள். மின்மினி இப்போது கண்களை இறுக மூடிக்கொண்டு ஆர்யன் கழுத்தில் கைகளை வைத்து அவனது மார்பில் தலை சாய்த்தாள். ஆர்யன் தன்னை பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்வதையும் இப்படி உருகி உருகி நேசிப்பதையும் மின்மினி மனதார விரும்பினாள். ஆர்யன் மின்மினியை ஏந்தியபடி அறைக்குள் நுழைந்தான். அந்த அறையை பார்த்த மின்மினியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மின்மினி அந்த அறையை ஒருமுறை பார்த்துவிட்டு, ஏய், இதெல்லாம் எப்ப பண்ணீங்க ஆர்யன் என்றாள். அதே சமயம் ஆர்யன் இப்போது மின்மினியை வசதியாக கீழே இறக்கினான். மின்மினி அறைக்குள் சென்று படுக்கை அறையை பார்த்து இரு கண்ணங்களிலும் கை வைத்து நின்றாள். ஒரு முதல் இரவு அறை போல அந்த அறையும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறையின் ஒவ்வொரு மூலையிலும் லாவெண்டர் வாசனை வீசியது. அறையில் வெளிச்சமில்லை. அறை எங்கும் மால்தீவ்ஸில் ஃபேமஸான ப்ளூமரியா பூக்கள் மற்றும் பீச் ஹைபிஸ்கஸ் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன. அறையின் ஒவ்வொரு மூலையிலும் சென்டட் கேண்டில்கள் பொருத்தப்பட்டு நறுமணம் கமிழ்ந்தது. வெள்ளை நிற பெட்ஷீட்டில் மெரூன் நிற ரோஜா இதழ்கள் சிதறி கிடந்தன. படுக்கையின் நடுவில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது. ஆர்யன் அவளை பின்னால் இருந்து தன் கைகளில் அணைத்த போது மின்மினி அறையை பார்த்து தன்னை முழுமையாக தொலைத்திருந்தாள். ஆர்யன் தன் உதடுகளால் மின்மினியின் கழுத்தை லேசாக தொட்டான். ஆர்யன் என்று மின்மினி வாய்ப்பிழந்தாள். ஆர்யன் மின்மினியின் தோளில் முகத்தை வைத்துக் கொண்டு, சொல்லடி என் தீரா காதலி என்றான். அதன் பின், ஐம் சாரி டியர், நம்ம கல்யாணத்தன்னைக்கு நடந்த ஃபர்ஸ்ட் நைட்ல நான் ரொம்ப ரூடா நடந்துகிட்டேன். என்னால அந்த டைமுக்கு மறுபடியும் போய் எதையும் சரி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் முக்கியமான நாள். உனக்கு அது மறக்க முடியாத நாளா நான் பண்ணிருக்கணும். அப்ப நாம ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதனால அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடணும்னு நினைச்சேன். அந்த நாளை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ண என்றான். மின்மினி ஆரியனுடைய சூடான மூச்சு காற்றை தன் முகத்தில் உணர்ந்து கண்களை மூடி ஆரியனின் கைகளை இறுக்கினாள். ஆரியன் ஹஸ்கி வாய்ஸில் லவ் யூ மின்மினி என்றான். ஆனால் மின்மினி, எனக்கு பயமா இருக்கு ஆரியன் என்றாள். ஆரியன் அந்த அறையின் சூழலுக்கு மின்மினியின் வார்த்தைகளுக்கும் அர்த்தம் புரியாமல் ஆச்சரியமாய் அவளை பார்த்தான். என்ன பயம் மின்மினி என்று மிருதுவாக கேட்டான். மின்மினி ஆரியன் கண்களை பார்த்து எதுவும் சொல்லாமல் அவனை வேகமாக இறுக்கிக் கொண்டாள். பதில் சொல்லாமல் மின்மினி இப்படி செய்ய கொஞ்சம் ஏமாற்றமான ஆரியன், மின்மினி, உன்னைத்தான் கேக்குறேன், என்ன பயம்னு சொல்லு என்றான். மின்மினி, உங்களுக்கு என் மேல இருக்கிற இந்த லவ் தீந்து போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் ஆரியன் என்று கேட்டாள். அதை கேட்ட ஆரியன் மின்மினியை இறுக்க கட்டிப்பிடித்து, ஏய் கியூட் இன்னசென்ஸ் கேர்ள், இந்த காதல் எப்படி தீரும்? நான் இருக்கிற வரைக்கும் அது தீராதடி என் செல்ல பொண்டாட்டி. இந்த ஹார்ட் ஒர்க் ஆகிற வரைக்கும் என் மனசுல உன்னை பத்தின காதல் எப்பவும் ஊறிக்கிட்டே இருக்கும். இது ஒருவேளை ஒர்க் ஆகாம போறப்பதான் என்று ஆரியன் முடிக்கும் முன் மின்மினி அவன் வாயில் கை வைத்தாள். ப்ளீஸ்
விளையாட்டா கூட இதை பத்தி பேசாதீங்க என்றாள். ஆரியன் மின்மினியின் கையில் முத்தமிட்டு மீண்டும் ஒருமுறை அவளை தன் கைகளில் ஏந்தினான். அப்படின்னா நீ என் லவ் இன்னும் நம்பலையா என்று கேட்டான். மின்மினி தலை குனிந்து நின்றாள். இருவரும் சிறிது நேரம் அப்படியே நிற்க மின்மினி இப்போது ஆரியனை பிரிந்து நகர்ந்து போக பார்க்க ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து கட்டிலுக்கு அழைத்து சென்று படுக்கையில் கிடந்த கிஃப்ட் பாக்ஸை கையில் எடுத்து மின்மினியிடம் கொடுத்து திறந்து பார் என்றான். மின்மினி ஆரியன் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸை திறந்து பார்த்தாள். முதலில் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதில் இருப்பதை எடுத்து பார்த்த பின் முகம் சிவந்து போய் ஆரியன் முகத்தில் அதை எரிந்துவிட்டு பாத்ரூமிற்குள் ஓடினாள். பாத்ரூமை தாளிட்டு விட்டு கதவோடு சேர்ந்து நின்று மூச்சு வாங்கினாள். அப்போது மின்மினி கதவை தர என்கிற ஆரியனின் குரல் கேட்டது. அந்த கிஃப்ட் பாக்ஸில் ஆரியன் மின்மினிக்கு கொஞ்சம் உடல் தெரியுமாறு ஒரு சீத்ரூ நைட் ட்ரெஸ் ஒன்றை வைத்திருந்தான். ஆரியன் இதுவரை மின்மினியை இப்படி ஒரு நைட் ட்ரெஸ்ஸில் பார்த்ததே இல்லை. மின்மினி தனக்காக இப்படி ஒரு நைட் ட்ரெஸ் போட்டு காட்ட வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டதால் அவளுக்கான வெஸ்டர்ன் ஆடைகளை வாங்கும் போதே அதையும் சேர்த்து வாங்கியிருந்தான். அதை பார்த்ததும் மின்மினிக்கு வெட்கம் வந்து அவன் மீதே அந்த நைட் ட்ரெஸ்ஸை தூக்கி எறிந்துவிட்டு அவள் ஓட ஆரியனுக்குள் ஆனந்த புன்னகை வந்தது. ஆரியன் பாத்ரூம் கதவை பார்த்தபடி, ஓய் மை டியர் லவ் டெவல், கதவை தர, என்ன அழகால டார்ச்சர் பண்ணடி என் காதல் ராட்சசி, அதுக்குத்தான் அத வாங்கின. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை, எப்ப தாண்டி என்ன லவ் பண்ண போற? இங்க நீ என்ன லவ் பண்ணியேதான் ஆகணும். ஒழுங்க மரியாதையா வெளியே வா என்றான். ஆரியன் பேச்சை கேட்டு மின்மினி சிரிக்க ஆரம்பித்தாள். ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு அவள் கதவை திறக்க ஆரியன் வேகமாக உள்ளே நுழைந்தான். இதை பார்த்த மின்மினி சட்டென பின்வாங்கினாள். ஆனால் ஆரியன் வேகமாக மின்மினியின் கையை பிடித்து அருகில் இழுத்தான். ஆரியனுடைய அமைதியும் பொறுமையும் காற்றில் பறந்து காணாமல் போக மின்மினியிடம், நீ மறுபடியும் உன் வேலைய ஆரம்பிச்சிட்டல, 1 மாசமா இதுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் எனக்கு நீ போக்கு காட்டிட்டே இருக்கல்ல, இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல என்றான். ஆரியன் பேச்சை கேட்டு மின்மினி கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவள் கைகள் இந்த நேரத்தில் ஆரியனின் மார்பில் இருக்க ஆரியனின் நெருக்கத்தில் இருந்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்ட மின்மினியின் இதய துடிப்பு அதிகமாகி இருந்தது. ஆரியனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே, நான் ஒன்னும் ஓடல, நீங்க தான் என்னை விட்டுட்டு அடிக்கடி காணாம போயிடுறீங்க என்றாள் மெதுவாக. வெரி குட், இந்த பழியோ என் மேலதான் விழுதா? சரி விடு, எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப நாம என்ன பண்ண போறோம்? சேர்ந்து குளிக்க போறோம். 2 பேருக்கும் நேரம் மிச்சமாகும் என்று சொல்லி ஆரியன் கண்ணடிக்க மின்மினி அவன் சொல்வதை கேட்டு முகத்தை உயர்த்தினாள். ஆனால் அவளுக்கு எதுவும் புரியும் முன் ஆரியன் மின்மினியின் இடுப்பில் தன் பிடியை இறுக்கி அவளை ஷவரின் கீழ் நிற்க வைத்தான். ஷவரை ஆன் செய்தான். மின்மினி தன் மீது தண்ணீர் விழுவதை உணர்ந்து உடல் நடுங்க ஆரம்பித்தாள். ஆனால் ஆரியன் இந்த முறை அவளை விட்டு செல்ல தயாராக இல்லை. மின்மினி அவன் கைகளில் தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆரியன் அவள் உதடுகளை அவனுடன் இணைத்தான். குளியல் அறை முழுவதும் ரோஜாக்கள் மற்றும் மெழுகுவர்த்திகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குளியல் அறை முழுவதும் தாபத்தின் மனம் வீசியது. இருவரும் ஒன்றாய் முத்தமிட்டு பாத்டப்பில் மூழ்க மின்மினி அவனுடைய செயலை சபித்துவிட்டு ஆரியன் என்றாள். ஆரியன் அவளை தன் கைகளில் இறுக்கி அணைத்துக் கொண்டு, இன்னைக்கு உன்னை நான் என்னை விட்டு எங்கேயும் போக விட மாட்டேன் என்றான். ஆரியன் விளையாட்டிற்கு சொல்லவில்லை, நிஜமாகவே அவளுடன் குளிக்கப் போகிறான் என்று மின்மினிக்கு இப்போது புரிந்தது. மின்மினி இப்போது திணறினாள். என்ன பண்றீங்க? வெளியில போங்க, நானே 3 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துருவேன், இதெல்லாம் வேண்டாம் என்றாள். ஆனால் ஆரியன் கொஞ்சமும் அசையவில்லை. இந்த நேரத்தில் அவன் கைகள் மின்மினியின் உடலில் ஓவியம் வரைய மின்மினி வெட்கத்தில் சிவந்து மௌனமானாள். மறுபுறம் சென்னை விகாஷ் வீட்டில் இரவு உணவுக்கு பிறகு மயங்க் மற்றும் மனுவுடன் ஸ்ருதி மொட்டை மாடியில் நடந்து கொண்டிருந்தாள். வானிலை மிகவும் நன்றாக இருந்தது. குளிர்ந்த காற்று வீசியது. இன்னும் சிறிது நேரத்தில் மழை பெய்யும் என்று தோன்றியது. ஸ்ருதியும் வானத்தை பார்த்து, மழை பெய்யும் போல இருக்கு என்றாள். மனு சிரித்துக் கொண்டே, ஆமா அண்ணே, சென்னையோட ஸ்பெஷலே இதுதான், இங்க எப்ப மழை பெய்யுன்னு எதுவுமே சொல்ல முடியாது என்றான். அதனால்தான் மயங்க் அவர்கள் இடையே புகுந்து, ஸ்டோம் ஃபார்ம் ஆயிருக்கா அண்ணி, பாத்தீங்களா? புயல்னு பயப்பட்டதை விட நாம எல்லாரும் மழைன்னு ரசிக்கிற இடத்துல இருக்கோம். நாம எல்லாரும் ஆப்டிமிஸ்ட் என்றான். மனு மயங்கை கேலி செய்து,
ஆரம்பிச்சுட்டான் தத்துவம் பேசுறதுக்கு. இப்பதான் அண்ணியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீ ஏதாவது பேசி அவங்கள ஏண்டா பேசுறோன்னு யோசிக்க வச்சிராத என்றாள். இருவரின் பேச்சை கேட்டு ஸ்ருதி சிரித்தாள். எனக்கும் பிலாசபி பிடிக்கும் மயங்க். பிலாசபி பேசுறதை விட அத மத்தவங்க பேசி கேக்குறது ரொம்பவே நல்லா இருக்கும் என்றாள். அவள் சிரிப்பதை பார்த்து மனுவும் சிரித்தாள். மயங்க் அவர்கள் இருவரையும் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். அப்போது மயங்க் மீது ஒரு துளி மழை பெய்தது. மயங்க் ஒரு நிமிடம் அதிர்ந்தான். அதன் பின் என் அண்ணனோட கனவு நிறைவேறிருச்சு என்றான். மனு குழப்பத்துடன் என்ன என்று கேட்க மயங்க் மனுவிடம் அங்க பார் யார் நிக்கிறான் என்று கை காட்டினான். மனு மொட்டை மாடி கதவை நோக்கி பார்த்தபோது விகாஷ் அங்கே நின்றிருந்தான். மழை பெய்யும் போது நனையாத யோகம். இது என்ன மாயம் யார் செய்ததோ? நடக்கின்ற போதும் நகராத தூரம். இது என்ன கோலம் யார் சொல்வதோ? ஸ்ருதியையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த விகாஷை பார்த்து பாடலின் சில வரிகளை மயங்க் முணுமுணுத்தான். அப்போது அவர்கள் மீது இன்னும் சில துளிகள் மழை பொழிய ஆரம்பித்தது. அதனால் அனைவரும் கீழே செல்ல ஓடினார்கள். ஸ்ருதி அவர்களுடன் கீழே போக எத்தனிக்க விகாஷ் அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான். இங்கே மனு கீழே இருந்து அண்ணி நீங்க வரலையா என்று கத்தினாள். மயங்க் அவர்களை அழைத்து போக மீண்டும் மேலே ஏற தொடங்கும் போது மனஸ்வினி அவனை தடுத்தாள். அண்ணா இது சீரியல் டைம், அவங்க டிராமா நடக்கிற நேரம், நாம போக வேணாம் என்றாள். மயங்க் புரியாமல் பார்க்க அண்ணா நாம போக வேணாம். விகாஷ் அண்ணனும் ஸ்ருதி அண்ணியும் மேல இருக்காங்க. மழை வேற பெய்யுது. இப்ப அநேகமா 2 பேரும் டூயட் பாட போறாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். அதை கேட்ட மயங்க் நீ 9th தானே படிக்கிற மனஸ்வினி, இல்ல காலேஜ் எதுவும் போய் சேர்ந்துட்டியா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். மனு ஓன்னா இதெல்லாம் எவ்வளவு சினிமால காட்டிட்டாங்க, என்னமோ நான் தான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ற. எல்லா சீரியல்ல கூட இந்த சீனை வைக்கிறாங்க தெரியுமா? அது என்னமோ மழை பெஞ்சா பஜ்ஜி போண்டா ஞாபகம் தான் வரும். ஆனா இந்த கல்யாணம் ஆனவங்க தான் தேவையே இல்லாம ரொம்ப எமோஷனல் ஆயிக்கிறாங்க என்றாள். மனுவின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மயங்க் வர வர நீ படிக்கிறத தவிர எல்லாம் பண்ற மனு. அம்மா கூட சேர்ந்து சீரியல் பார்த்து கெட்டு போயிட்ட. போ மரியாதையா உள்ள போய் ஹோம்ஒர்க் ஏதாச்சும் இருந்தா பண்ணு என்று அவள் தலையில் கொட்டினான். மயங்க் பேச்சில் எரிச்சல் அடைந்த மனு தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டே உள்ளே சென்றாள். மயங்கும் தன் அறையை நோக்கி சென்றான். அங்கு மாடியில் விகாஷ் ஸ்ருதியின் கையை பிடித்தபடி அருகில் வந்தான். அவள் திறந்த முதுகில் விகாஷ் மூச்சுக்காற்றை உணர்ந்தவுடன் அவளின் இதய துடிப்பு வேகம் எடுக்க ஆரம்பித்தது. விகாஷ் கையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் விகாஷ் அவளை தன் பக்கம் திருப்பினான். ஸ்ருதி தன்னுடைய முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு இன்னைக்கு எப்படி சீக்கிரம் வந்த? இது நீ வர டைம் இல்லையே என்று கேட்டாள். விகாஷ் அவள் சொல்வதை கேட்டு சிரித்துவிட்டு ஸ்ருதியை நெருங்கி அவள் காதில் சொன்னான். பொதுவா எல்லாரோட பொண்டாட்டியும் ஏன் லேட்டா வர்றீங்கன்னு தான் கேட்பாங்க. என் பொண்டாட்டி மட்டும் வித்தியாசமா ஏன் சீக்கிரமா வந்தேன்னு கேக்குறா. எல்லாம் என் நேரம் என்றான். அதை கேட்டு ஸ்ருதி சட்டென பதட்டத்தில் கண்ணை மூடித்திருந்தபடி விகாஷை பார்த்து இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல என்றாள். விகாஷ் ஸ்ருதி உதடுகளில் விரலை வைத்து அவளை வாயடைக்க சொன்னான். விகாஷ் விரல் பட்டதும் அவள் கண்கள் மூடினாள். விகாஷ் ஸ்ருதியையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க ஸ்ருதிக்கு அது தவிப்பை கொடுத்தது. அவள் வேகமாக விகாஷிடம் இருந்து விலகி மொட்டை மாடி சுவர் அருகே வந்தாள். ஆகாயம் அவர்களை பார்த்து சந்தோஷத்தில் மழை தூறல்களை முத்தங்களாக அனுப்பி வைத்தது. இன்னும் கொஞ்சம் காதலியுங்கள் என்று அவர்களை ஆசிர்வதித்தது. விகாஷ் ஸ்ருதியின் கையை பிடித்து நனையாத உள்ள போலவா என்றான். ஸ்ருதி விகாஷ் முகத்தை பார்க்காமல் ஏன் இங்க வந்தீங்க? பிரதாப் அங்கிள் நம்மள தப்பா நினைக்க போறாரு என்றாள். விகாஷ் கொஞ்ச நேரம் அமைதியாயிருந்தான். அதன் பின் நான் இங்க வர்றது உனக்கு இஷ்டம் இல்லனா இனிமே நான் வரல ஸ்ருதி, நீ உன் விருப்பம் போல சுதந்திரமா இரு என்று சொல்லிவிட்டு ஸ்ருதியின் கைகளை விடுவித்தான். ஸ்ருதி சொன்ன விதம் அவன் இதயத்தை நேரடியாக தாக்கியது. அவளுக்காக அடித்து பிடித்து மழைக்கு முன் வீடு வந்து சேர்ந்திருந்தால் திருமணத்திற்கு பின்பான இந்த முதல் மழையில் அவளோடு நனைவதற்காகவே விகாஷ் வேகமாக வீட்டிற்கு வந்திருந்தான். இவள் என்னடாவென்றால் அவளுடைய மாமனாரை பற்றி கவலைப்படுகிறாள். புருஷன் ஆசையாக வந்திருக்கிறானே என்று கூட அவள் யோசிக்க மாட்டேன் என்கிறாள். விகாஷ் கோபத்தில் கைகளை முறுக்கினான்.
பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. இப்போது 2 பேரும் கிட்டத்தட்ட முழுதாக நனைந்திருந்தனர். வீட்டுக்கு போ ஸ்ருதி, உனக்கு காய்ச்சல் வரப்போகுது என்று விகாஷ் விலகி போக ஸ்ருதி அவன் கையை பிடித்தாள். விகாஷ் அவள் பக்கம் திரும்ப ஸ்ருதி அவனை வேகமாக அணைத்துக் கொண்டாள். விகாஷை கட்டிப்பிடித்துக் கொண்டே, என்ன பார்த்தா நீ மட்டும்தான் டிஸ்டர்ப் ஆகுறேன்னு நினைக்கிறியா விகாஷ்? உன்னை பாக்குறப்பெல்லாம் நானும் டிஸ்டர்ப் ஆகுறேன். என்னாலையும் சில விஷயங்களை நிறுத்தி வைக்க முடியல. உன்னை எப்ப என் கூட சேர்த்து வச்சு பாப்பேன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா நானும் நீயும் இப்ப ஏதாவது பண்ணிட்டு அப்புறமா சங்கடப்படக்கூடாது. நானும் நீயும் ஒன்னா சேர உன் குல தெய்வம் ஆசீர்வாதம் தந்த மாதிரி மாமாவும் தரணும். கொஞ்சம் பொறுத்துக்கு ப்ளீஸ் என்றாள். ஸ்ருதி சொன்னதும் விகாஷ் அவனுடைய கட்டுப்பாட்டை இழந்தான். அவளுடைய திறந்த முதுகில் அவன் கைகள் வந்ததும் ஸ்ருதி அதிர்ந்தாள். ஸ்ருதியின் முதுகில் விகாஷ் விரல்களில் ஓவியம் வரைந்தபடி, நீ ரொம்ப பிடிவாதம் பண்ற ஸ்ருதி, அது மட்டும் இல்லனா இந்நேரம் உன்னனா என்றபடி அவள் முதுகை அழுத்தமாய் பிடித்தான். ஸ்ருதி கண்களை இறுக மூடிக்கொண்டு விகாஷின் காதலை அனுபவித்தாள். ஆனாலும் குரலை இறுக்கமாக்கிக் கொண்டு, நமக்குள்ள எல்லாம் நடந்திருக்கும் விகாஷ். ஆனா உங்க அப்பா மனசு மாறாமையே போயிட்டா என்ன பண்றது? அர்ச்சனாமா மாதிரி என்னையும் உன்னையும் அவர் வீட்டுக்குள்ள சேர்க்காம போயிட்டார்னா அவருக்கு அப்புறம் யார மிஞ்சுவான்னு யோசி. ஏற்கனவே நீங்க 3 ஆம்பளைங்க அந்த வீட்டுல வாழ்றீங்க. இதுக்கப்புறம் அது உன் அப்பா தாத்தான்னு மாறும். எனக்கு அதுல இஷ்டம் இல்ல விகாஷ். நாம கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா அப்பாவோட மனசு மாறும். நான் உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமா வந்து நம்ம குழந்தைகளை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏற்கனவே குடும்பம் இல்லாம தான் இருக்கேன். உன் குடும்பத்தையும் பிரிக்க நான் விரும்பல என்று சொன்ன ஸ்ருதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இன்று காலையில் தன்னுடைய அண்ணனை பார்த்ததும் தன் குடும்பத்தை ஸ்ருதி மிகவும் மிஸ் செய்தாள். விகாஷ் ஸ்ருதி அருகில் சென்று அவளை தன் கைகளில் ஏந்தினான். மழை துளிகள் ஸ்ருதியின் கன்னங்களில் பட்டு தெரித்துக் கொண்டிருந்தன. நீ என்னையும் அப்பாவையும் ஒரு நாளும் பிரிக்க மாட்ட ஸ்ருதி. அப்பாவுக்கும் அது புரியும். நீ வேணா பாரு, அவரே உன்னை அந்த வீட்டுக்கு கைய பிடிச்சு கூட்டிட்டு போற நாள் வரும். உன் குடும்பத்தையும் நாம கூடிய சீக்கிரம் போய் பார்க்கத்தான் போறோம் என்றான். விகாஷ் சொன்னதும் அதன் அன்பின் கணம் தாங்காமல் ஸ்ருதி திரும்பி அவனை மீண்டும் ஒரு முறை கட்டிப்பிடித்தாள். இந்த நேரத்தில் விகாஷின் அண்மை அவளுக்கு மிகவும் தேவைப்பட்டது. ஸ்ருதி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு அழுதாள். சில நிமிடங்களில் அவள் அழுகையின் தீவிரம் அதிகரித்தது. ஸ்ருதி விம்மியபடி, என்ன ஆனாலும் என் வீட்டுல என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. காலையில நீயே நேர்ல பார்த்தல்ல, அண்ணா ஒரு வாட்டி கூட என்கிட்ட பேசல. நான் அண்ணன் கிட்ட எவ்வளோ கெஞ்சின தெரியுமா? நான் எதுக்காக ஓடி வந்தேன்னு அவ்வளோ சொல்லியுமே அவரு கேட்கல. எனக்கு படிக்கணும்னு சொன்ன அப்போ கூட எந்த பதிலும் சொல்லல. இறுகி போய் கல்லு மாதிரி நின்னாரு என்று ஸ்ருதி மேலும் அழுதாள். விகாஷ் ஸ்ருதி தலையை வருடி, ஈஸி ஈஸி, எல்லாம் சரியாயிடும் ஸ்ருதி. நம்ம வாழ்க்கையில இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும். என்னோட அப்பா, அகிலன் மாமா, அர்ச்சனா அத்தை, மயங்க் தம்பி எல்லாரும் சேர்ந்து உன் குடும்பத்தை மீட் பண்ணுவோம். அவங்க அப்படியெல்லாம் இது போற போக்குல விட்டுற மாட்டாங்க என்றான். விகாஷ் இப்போது ஸ்ருதி முகத்தை பிடித்து அவள் நெற்றியில் தன் காதலை அழுத்தமான ஒரு முத்தமாக பதிந்தான். அதன் பின் ஸ்ருதி கைப்பிடித்து மெதுவாக கீழே இறங்க தொடங்கினாள். இருவரும் இந்த நேரத்தில் முற்றிலும் நனைந்து போயிருந்தனர். விகாஷ் வீட்டை சுற்றி பார்த்தான். வெளியே யாரும் இல்லாததால் ஸ்ருதியை வசதியாக அழைத்து கொண்டு அவள் அறைக்கு சென்றான். ஸ்ருதியும் விகாஷ் தோளில் தலை வைத்து கண்களை மூடியிருந்தாள். மழையோடு மழையாக நனைந்தபடி இருந்த விகாஷும் ஸ்ருதியும் அறைக்குள் நுழைந்ததும் ஸ்ருதி அவனை விட்டு விலகி போக ஆரம்பித்தாள். ஆனால் ஸ்ருதியின் புடவையை விகாஷ் பிடித்தான். ஸ்ருதி திரும்பி பார்த்தபோது விகாஷுடைய கையில் அவளது புடவையின் ஒரு நுனி இருந்தது. இந்த வெட் சாரில நீ ரொம்ப அழகா இருக்க ஸ்ருதி என்று சொன்ன விகாஷ் அதற்கு மேல் பேச முடியாமல் அமைதியானான். விகாஷ் சொன்னதை கேட்டதும் ஸ்ருதி அதிர்ச்சியடைந்தாள். வேகமாக விகாஷ் கைகளில் இருந்து புடவையை விடுவித்துக் கொண்டு பாத்ரூம் நோக்கி ஓடினாள். விகாஷ் நிலைமையை புரிந்து கொண்டான். கொஞ்சம் எல்லை மீற அவன் முயற்சி செய்ததும் அவனுக்கு புரிந்தது. மௌனமாய் அவன் வீட்டிற்கு கிளம்பினான். அதன் பின் விகாஷ் உடை மாற்றிவிட்டு மாடியில் தனக்கென இருக்கும் அறையில் இருந்து ரம்மை எடுத்தான். அவன் மனம் இன்னும் ஸ்ருதியை பற்றிய எண்ணங்களில் தொலைந்து கொண்டிருந்தது. மழையில் நனைந்த ஸ்ருதியின் உடல் வனம், முகமெங்கும் நீர்த்துளிகளோடு ஸ்ருதி தன்னை பார்த்த பார்வை எல்லாம் அவன் முன் மீண்டும் மீண்டும் தெரிந்தது. நனைந்ததால் ஸ்ருதியின் சேலை முழுவதும் உடம்பில் ஒட்டி கொண்டது. அதில் அவளின் வளைவுகள் அவனை நோக்கி இழுத்து கொண்டிருந்தது.
பிரதாப் அவனுடைய அறைக்குள் நுழைந்த போது விகாஷ் 2 லார்ஜ் எடுத்திருந்தான். விகாஷ் தினமும் குடிப்பவன் அல்ல. ஆனால் அவன் மனம் நிதானம் இல்லாமல் தவிக்கும் போது மட்டுமே அவன் குடிப்பான். அவன் கையில் கிளாஸை பார்த்த பிரதாப், நீ இன்னும் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க விகாஷ் என்று கேட்டார். விகாஷ் வேறெங்கோ பார்த்து கொண்டு, இல்ல தூக்கம் வரல அதான் என்றான். சரி, குடிச்சது போதும், போய் தூங்கு என்று விகாஷிடம் சொல்லிவிட்டு கிளம்ப இருந்த பிரதாப்பை, அப்பா என்று அழைத்தான் விகாஷ். சொல்லு விகாஷ் என்றார் பிரதாப். ஸ்ருதிய நான் நிஜமாவே ரொம்ப லவ் பண்றேன்பா. அவ இல்லாமையும் என்னால இருக்க முடியல. அதே நேரம் நீங்க இல்லாம அவ கூட என்னால சந்தோஷமாவும் இருக்க முடியாது. நான் இப்ப என்னப்பா பண்ணணும் என்று விகாஷ் கேட்டு முடித்துவிட்டு கிளாஸில் இருக்கும் ரம்மை ஒரே மூச்சில் காலி செய்தான். அதை கேட்ட பிரதாப் கொஞ்சம் கோபமாக, எனக்கு அவளை பாக்குறப்பெல்லாம் கோபம் வருது விகாஷ். வீட்டை மதிக்காம ஓடி போனவன்னு மனசுல எங்கேயோ பதிஞ்சிருச்சு. என்னாலே அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்க முடியாது என்றார். ஆனா அப்பா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கே. எனக்கு அவ கூட வாழணும்பா. நீங்க எங்க 2 பேரையும் பிரிக்காதீங்கப்பா பிளீஸ். எனக்கு நீங்க 2 பேருமே வேணும். நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு நீ எதுவுமே வேணும்னு உங்ககிட்ட கேட்டதில்ல. டாய்ஸ், சைக்கிள், ஏன் ஐஸ்கிரீம் கூட கேட்டதில்ல. எல்லா அப்பாவும் அவங்க பிள்ளைங்க கூட விளையாடுவாங்க. ஆனா நீங்க என்கிட்ட ஒழுங்கா கூட பேச மாட்டீங்க. தாத்தா கூட தான் அதிகமா இருந்திருக்கேன். நான் உங்களுக்கு எப்பயும் குறை சொன்னதில்ல. அம்மா விட்டுட்டு போன அதிர்ச்சியில நீங்க அப்படி இறுக்கமா மாறிட்டீங்க, எனக்கு புரியுது. ஆனா ஸ்ருதி விஷயத்துல கொஞ்சம் மனசு இழகி வாங்கப்பா. என்னால ஸ்ருதியை விட்டுற முடியாது. நான் அவளை நிஜமாவே நேசிக்கிறேன். அவ எனக்காக பிறந்திருக்கா. என் விதியில அவ பேரு தான் எழுதி இருக்கு. எனக்கு அவ கூட வாழணும். அதுக்கு நீங்க அலோ பண்ணலனா, இந்த வீடு எப்படி ஆம்பளைங்க மட்டுமே வாழ்ற வீடா சபிக்கப்பட்டுச்சோ, என் வாழ்க்கையும் அப்படியே ஆகட்டும். நானும் தாத்தா மாதிரி உங்கள மாதிரி தனியாவே இந்த வீட்டுல வாழ்ந்துக்கிறேன் என்று தன்னுடைய மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்தான் விகாஷ். சோ உனக்கு உங்க அப்பன் தேவையில்லைன்ற, உன் பொண்டாட்டி முக்கியங்கிற, அப்படித்தானே என்று கொஞ்சம் எகத்தாளம் தொனிக்க கேட்டுவிட்டு அங்கிருந்து பிரதாப் நகர்ந்தார். விகாஷ் அவர் சொல்வதை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. ஸ்ருதி பற்றிய அவன் ஏக்கம் எப்போது எப்படி ஆரம்பித்தது என்று தெரியவில்லை. ஆனால் ஸ்ருதி மீது அவன் காதல் வயப்பட்டான். முதல் காதல். அந்த காதல்தான் அவனை இப்போது நிம்மதி இல்லாதவனாக ஆக்கியிருந்தது. அவன் வாழ்க்கையை அவன் வாழ அவனுடைய அப்பாவிடம் அவன் கெஞ்சிக் கொண்டிருந்தான். எல்லாம் ஸ்ருதி செய்த வேலை. அவள் மட்டும் பிடிவாதம் பிடிக்காமல் இருந்திருந்தால் இருவரும் இந்நேரம் தனி குடுத்தனம் ஆரம்பித்திருப்பார்கள். அப்பா தன்னுடைய கெஞ்சலை மதிக்காமல் போனதும் விரக்தியான விகாஷ் மீண்டும் ரம்பாட்டிலை எடுத்தான். மாலத்தீவில் தாங்கள் தங்கி இருந்த அறையின் பால்கனியில் நின்று கொண்டு சிகரெட்டை பிடித்தபடி போனில் பிஸியாக இருந்தான் ஆரியன். ஆரியன் குடிப்பழக்கத்தை கட்டுப்படுத்திக் கொண்டான். ஆனால் சிகரெட் அவனுடைய பலவீனமாக இருந்தது. மின்மினி வந்ததில் இருந்து அதன் அளவுகள் குறைந்திருந்தது. ஆரியன் ஐபேடை கையில் எடுத்து முக்கியமான சில அலுவலக விஷயங்களை டைப் செய்து கொண்டிருந்தான். மின்மினி வெளியே வருவதற்குள் சில மெயில்களை அனுப்பிவிட வேண்டும் என்று அந்த வேலைகளை அவன் பார்த்து கொண்டிருந்தான். மெயில் மூலம் சூரஜிற்கு சில உத்தரவுகள் கொடுத்திருந்தான். ஆச்சி ஐயாவின் பாதுகாப்பு அவனுக்கு முக்கியமான ஒன்று. அதனால் கடல் தாண்டி வந்தாலும் அவர்களின் பாதுகாப்பு விவரங்கள் பற்றி கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். மின்மினி குளியலறையை விட்டு வெளியே வந்த சத்தம் கேட்டு ஆரியன் சிகரெட்டை புதைத்து விட்டு அறைக்குள் வந்தான். பாத்ரூம் அணிந்திருந்த மின்மினியை பார்த்து ஆரியன், ஓய் என்ன இன்னும் என் ட்ரெஸ் போடலையா என்றான். மின்மினி, ஆரியன் கண்ணு மூடுங்க என்றாள். ஆரியன் குழப்பத்துடன் என்ன என்று கேட்டான். அதற்கு மின்மினி, ப்ளீஸ் கண்ண மூடுங்கன்னா மூடுங்க, அவ்வளவுதான், சீட் பண்ணக்கூடாது சரியா என்றாள் அப்பாவியாக. ஓகே ஓகே பாப்பா என்று கண்களை மூடிக்கொண்டான் ஆரியன். சிறிது நேரம் கழித்து மின்மினி அவனிடம் மிகவும் தாழ்ந்த குரலில், இப்ப நீங்க கண்ணை திறக்கலாம் என்றாள். ஆரியன் கண்களை திறந்த போது அவன் எதிரே மின்மினி தலை சிறந்த ஓவியமாய் நின்று கொண்டிருந்தாள். வான்கோவின் கைப்பட்டு வரையப்பட்ட ஓவியம் போல அவள் உடலின் அழகுகள் ஆரியன் கண்களுக்கு விருந்தாகின. மின்மினி ஆரியன் கொண்டு வந்த அதே நைட்டியை அணிந்து அவன் முன் நின்றிருந்தாள். ஆரியன் பார்வையை உணர்ந்து மின்மினி வேகமாக தன் கைகளால் மார்பை மூடிக்கொண்டாள். அவள் சிவந்திருந்தாள். அவளுடைய அழகான உடல் இந்த சிவப்பு நிற நைட்டியில் இன்னும் கவர்ச்சியாக இருந்தது. மின்மினி ஆரியனின் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் வெட்கத்தாள் அவள் நின்ற இடத்திலேயே உறைந்து போனாள். ஆரியன் அவளை பார்த்து பேய்த்தனமான புன்னகை ஒன்றை தவழவிட்டான். மின்மினியின் முகம் வெட்கத்தில் குனிந்திருப்பதை அவன் பார்த்தான்.
அவளது நீண்ட கூந்தல் இடுப்பிற்கு கீழே வரை அலைந்து கொண்டிருந்தது. ஆரியன் மின்மினியை தன் அருகில் இழுத்துக்கொண்டு அவள் காதில், "யூ லுக் சோ பியூட்டிஃபுல், நேச்சுரல் பியூட்டி, நேச்சுரஸ்ட்" என்றான். மின்மினி மெதுவாக, "நேச்சுரஸ்டா அப்படின்னா?" என்று கேட்டாள். "அத நான் இப்ப சொல்லித்தரேன்" என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் மின்மினியின் அருகில் வந்து மின்மினியின் கன்னத்தில் பலமாக முத்தமிட்டான். அதனால் மின்மினி அவள் கன்னத்தை வருடி, நான் கத்துக்கிறேன்" என்றாள். மின்மினியின் வார்த்தைகளை கேட்ட ஆரியன் அவளின் கையை பிடித்து திருப்பி அவளின் கன்னத்தில் மீண்டும் ஒரு முறை முத்தம் கொடுத்தான். அவளை அள்ளி கொண்டு போய் படுக்கையில் லேண்ட் செய்தான். மின்மினி சினுங்க ஆரியன் சிரித்தான். மின்மினியின் காலர் எலும்பில் உதடுகளை பதித்தான். அதன் பின் ஆரியன் மின்மினியின் காதில் இனிமையாக கிசுகிசுக்க, "நீ ரொம்ப ஹாட் பேபி, உனக்கு அது தெரியுமா?" என்று கேட்டான். ஆரியனுடைய பேச்சை கேட்டு மின்மினி முகத்தை வேறு பக்கம் திருப்பினாள். அவளால் வெட்கத்தில் கண்களை உயர்த்த கூட முடியவில்லை. சிறிது நேரத்தில் மின்மினியின் நைட்டி அவள் தோளில் இருந்து கீழே இறங்க ஆரம்பித்தது. ஆரியன் மின்மினியிடம், "உன் அழக எனக்கு தராம என்ன 1 மாசமா டார்ச்சர் பண்ணல, இப்ப பாரு நான் உன்னை டார்ச்சர் பண்ண போறேன். நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ நோ சொல்லாம கம்முன்னு இருக்கணும், ஓகேயா?" என்று கேட்டான். ஆரியன் பேச்சை கேட்ட மின்மினி கண்களை மூடினாள். அதன் பின் அவள் அமைதியாக இருந்தாள். ஆரியன் தன் முகத்தை உயர்த்தி அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு குனிந்து அவளின் இரு கண்ணங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டான். இந்த முறை மின்மினி முயற்சி எடுத்து அவள் உதடுகளை தன் உதடுகளுடன் இணைத்து ஆரியனை அன்புடன் முத்தமிட ஆரம்பித்தாள். அதை எதிர்பார்க்காத ஆரியன் சற்று அதிர்ச்சியடைந்தான். ஆனால் பின்னர் எல்லாவற்றையும் மறந்து மின்மினியை அனுமதிக்க ஆரம்பித்தான். அவன் வெகு நாட்களுக்கு பிறகு மின்மினியின் கைகளில் தன்னை ஒப்பு கொடுத்தான். கொஞ்ச நேரத்திற்கு பின்னர் ஆரியன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் முன்னேற ஆரம்பித்தான். மின்மினியை அணு அணுவாக காதலிக்க ஆரம்பித்தான். மின்மினி கண்களை பார்த்து, "லவ் யூ ராட்சசி" என்றான். அதை கேட்ட மின்மினி, "லவ் யூ டு மான்ஸ்டர்" என்றாள். அதை கேட்ட ஆரியன் சந்தோஷமாக அவள் உதட்டில் மீண்டும் ஒரு முறை முத்தம் கொடுத்தான். மின்மினியின் வயிற்றில் அவனது கைகள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருந்தன. அறைக்குள் இருந்த மெழுகுவர்த்திகள் அவர்களின் வெப்பம் தாங்காமல் வேகமாக உருக ஆரம்பித்தன. மாலத்தீவு முழுக்க பேரன்பின் வெப்பம் பரவத் தொடங்கியது. அடுத்த நாள் காலையில் மின்மினி முதலில் கண் விழித்தாள். ஆரியன் அவள் மார்பில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் கைகள் இந்த நேரத்தில் மின்மினியின் இடுப்பை சுற்றி இருந்தன. ஆரியனுடைய அமைதியான முகத்தை பார்த்த மின்மினியின் முகத்தில் ஆழ்ந்த புன்னகை தோன்றியது. ஆரியனுடைய தலைமுடியை அன்புடன் வருட ஆரம்பித்தாள். அவள் அவனை பார்த்து, "தூங்குறப்ப பச்சை பிள்ளை மாதிரி இருக்கிற ஆளு எந்திரிச்சுட்டா பிசாசா மாறிடுவாரு, மை கியூட் ஜைஜாண்டிக் மான்ஸ்டர்" என்று அவனை கொஞ்சி முத்தம் வைத்தாள். இந்த மாலத்தீவு வந்ததில் இருந்து ஆரியன் அவளிடம் நடந்து கொள்ளும் விதத்தால் மின்மினி மனம் நிறைந்து போயிருந்தாள். ஆரியன் ஒருபோதும் தன்னிடம் பொய் சொல்ல மாட்டான், ஏமாற்ற மாட்டான் என்பதை அவள் இப்போது நன்றாக புரிந்து கொண்டாள். அவன் கடந்த கால வாழ்வை பற்றி மின்மினியிடம் வெளிப்படையாக சொல்லி இருந்தாலுமே கூட அந்த வீடியோவை பார்த்ததும் அவளால் அதனை அப்படி சுலபமாக மறந்துவிட முடியவில்லை. அதனால்தான் அவளுடைய கோபத்தை எல்லாம் ஆரியன் மீது கொட்டினாள். ஆனால் ஆரியனோ அவள் உணர்வுகளை புரிந்து கொண்டான். அவன் கோபப்படாமல் பொறுமையாக மின்மினியின் வலிகளை ஆற்றுப்படுத்தினான். நடந்தவைகளை யோசித்துக் கொண்டிருந்த மின்மினி ஆரியனுடைய தலைமுடியை வருடி, "இனிமே நமக்கு நடுவுல நான் யாரையும் வரவிட மாட்டேன்" என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். மின்மினி உதடுகளை ஆரியன் முத்தமிட அவளுக்கு திடீரென்று சுய நினைவு வந்தது. ஆரியன் மின்மினியின் உதடுகளை தொட்டு, "குட் மார்னிங் ஹனிக்குட்டி" என்றான். மின்மினியும் ஆரியன் உதட்டில் முத்தமிட்டு காலை வாழ்த்தை சொன்னாள். பாத்ரோப் அணிந்து கொண்டே எழுந்த ஆரியன், "சீக்கிரம் கிளம்பி ரெடியாக மின்மினி, இன்னைக்கு நாம க்ரூஸ்ல போறோம்" என்றான். "க்ரூஸா அப்படின்னா?" என்று மின்மினி போர்வையால் தன்னை மூடிக்கொண்டு எழுந்து அமர்ந்தாள். மின்மினியின் அருகில் அமர்ந்திருந்த ஆரியன், "ஹலோ, நாம வேர்ல்ட் ஃபேமஸ் மால்தீவ்ஸ்ல இருக்கோம். இங்க ஸ்பெஷாலிட்டியே சன்செட் தான். அதுவும் க்ரூஸ்ல இருந்து சன்செட்டை பாக்குறது எக்ஸ்டசி. க்ரூஸ்னா என்னன்னு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்" என்றான். மின்மினி, "குட், நாம இன்னைக்கு ஃபுல்லா சீ டிராவல் பண்ண போறோம், அப்படித்தானே ஆரியன்?" என்று கேட்க ஆரியன் மீண்டும் மின்மினியின் உதடுகளில் முத்தமிட்டு தலையை ஆட்டினான். "சரி வா, டைம் வேஸ்ட் பண்ணாம ஒன்னா குளிப்போம்" என்று ஆரியன் சொல்ல மின்மினி இப்போது தன் சிவந்த முகத்தை போர்வைக்குள் மறைத்தாள். ஆரியன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு எழுந்தான். இங்கே சென்னை ஆர்மி காலனியில் காலையில் விகாஷ் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் அமர்ந்திருந்த போது அர்ச்சனா,
டே விகாஷ், உனக்காக மயங்க் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிருக்கான். உங்க கல்யாண கிஃப்ட் அதானா. நீங்க 2 பேரும் நாளைக்கு கிளம்ப வேண்டி வரும். ஓகேவா? ஒரு 3 நாள் லீவ் சொல்லு. வேணா விக்கி, எதுக்கும் நீ எக்ஸ்ட்ராவா ஒரு 4-5 நாள் லீவ் எடுத்துரு என்றார். அர்ச்சனாவின் பேச்சை கேட்டு அங்கு அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். ஸ்ருதி எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். அவளை பொறுத்தவரை மாமனார் பிரதாப் சொல்லாமல் அவள் விகாஷுடன் எங்கும் செல்ல விரும்பவில்லை. விகாஷிற்கு அது புரிந்தே இருந்தது. அத்த, இப்ப லீவ் கிடைக்கிறது கஷ்டம். சிஎம் சேஞ்ச் ஆயிருக்காங்க. செக்யூரிட்டி டைட் ஒர்க்ஸ் இருக்கும். அதனால என்னால உடனே எல்லாம் லீவ் போட முடியாது என்றான். இவர்கள் இருவருக்குள்ளும் நடக்கும் ஓரங்க நாடகங்களை அர்ச்சனா அறியாதவரா என்ன? அவர்தான் மயங்கிடம் சொல்லி இந்த ட்ரிப்பை ஏற்பாடு செய்திருந்தார். கணவன் மனைவி ஆன பின்னும் இப்படி உணர்வுகளை கட்டி போடுவது ஒருவருக்கும் நல்லதல்ல. நடக்க வேண்டியது காலாகாலத்தில் நடக்க வேண்டும் என்று அர்ச்சனா நினைத்தார். பிரதாப் அண்ணனின் முகத்தை தினமும் பார்ப்பதால் இவர்கள் இருவரும் நெருங்க கூட பயப்படுகிறார்கள். ஹனிமூன் ட்ரிப் அனுப்பிவிட்டால் எல்லாம் தானே நடந்துவிடும் என்பது அகிலன் அர்ச்சனாவின் பிளான். ஆனால் விகாஷ் அதற்கு தன்னுடைய வேலையை காரணம் காட்டுவான் என்பதை இருவருமே எதிர்பார்க்கவில்லை. அதனால் அதிர்ச்சியான அர்ச்சனா, டே விகாஷ், என்னடா சொல்ற? டிக்கெட் போட்டாச்சு. நீ கமலேஷ் கிட்ட சொல்லி உனக்கும் சேர்த்து டியூட்டி பாத்துக்க சொல்லு. கல்யாணம் முடிஞ்சதும் சில விஷயங்களை உடனுக்குடன் பண்ணியாகணும்டா. அதுல இந்த ஹனிமூனும் ஒண்ணு என்றார். அப்போது வெளியில் இருந்து ஒரு குரல் அதிகாரமாக உள்ளே நுழைந்தது. ஏன் லீவ் கிடைக்காதா? மொத்த சென்னையோட பாதுகாப்பும் இவன் ஒருத்தன் கையில தான் இருக்காமா என்று அந்த குரல் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தனர். மின்மினி வேகமாக தயாராகி அறையை விட்டு வெளியே வந்தாள். இன்று முழங்கால் நீள ஃப்ராக் ஒன்றை அணிந்திருந்தாள். உண்மையில் ஆர்யன் அந்த வெஸ்டர்ன் ஆடைகளை மட்டுமே பேக்கிங் செய்திருந்தான். அதனால் மின்மினிக்கு அதில் மேற்கத்திய ஆடைகள் அதிகமாக இருந்தன. ஆனால் மின்மினிக்கு இவையும் பொருத்தமாகவும் அணிந்து கொள்ள கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. அவன் முன் வெட்கம் குறைந்து இயல்பாக இருக்க ஆரம்பித்திருந்தாள். இருவரும் ரிசார்ட்டை விட்டு வெளியே வந்து கடற்கரை பகுதியை நோக்கி சென்றபோது அவர்களுக்காக ஏற்கனவே ஒரு சிறு போட் காத்திருந்தது. மின்மினி ஆரியனுடைய கைகளை பிடித்தபடி, க்ரூஸ் பெருசா இருக்குன்னு சொன்னீங்க என்றாள். ஆரியன் தனது விரலால் மின்மினியின் மூக்கை தொட்டபடி, க்ரூஸ்க்கு நம்மள கூட்டிட்டு போகத்தான் இந்த போட் வந்திருக்கு என்றான். சரி வா என்று மின்மினியின் கையை பிடித்து படகை நோக்கி அழைத்து சென்றான் ஆரியன். கொஞ்ச நேரத்தில் படகு க்ரூஸ் அருகே சென்றுவிட ஆரியனும் மின்மினியும் க்ரூஸிற்குள் சென்றனர். டே ஆரியன் என்கிற குரல் கேட்டு மின்மினி திரும்பி பார்த்தாள். அவள் முகம் சுணங்கியது. அதுவரை அவளுக்குள் பொங்கிய சந்தோஷம் இறங்கியது. அங்கே ஆதியும் தாராவும் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் பார்த்ததும் மின்மினியின் முகத்தில் புன்னகை மறைந்தது. நேற்று ஆதி பேசிய பேச்சுகளில் சில விஷயங்கள் மின்மினிக்கு பிடிக்கவில்லை. ஆரியன் மின்மினியின் காதில், சாரி டியர், இந்த 2 பேரும் நம்ம கூட வராங்கன்னு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்றான். மின்மினி எதுவும் பேசவில்லை. ஆரியன் வேகமாக ஆதியை நோக்கி சென்றான். தாரா மின்மினியிடம் வந்தாள். அனைவரும் அவரவர் இடங்களுக்கு சென்று அமர்ந்தனர். மூவரும் மாலத்தீவின் பேரழகை ரசிக்க 2 கண்கள் போதாமல் தவிக்க மின்மினி மட்டும் மௌனமாய் கடலையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அப்பாவின் நினைவுகள் அவளுக்குள் அலை போல எழுந்தன. தாரா மின்மினி எதுவும் பேசாமல் வருவதை பார்த்து, மின்மினி, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறியா? இந்தா என்று கையில் இருந்த வைன் கிளாஸை கொடுத்தாள். மின்மினி அதனை மென்மையாக மறுத்தபடி, இல்ல தாரா, எனக்கு இது பழக்கம் இல்ல, வேணா என்றாள். அதை கேட்ட தாரா ஆச்சரியத்துடன் மின்மினியை பார்த்து, நீ என்ன குழந்தையா மின்மினி? அப்ப ஜூஸ் மட்டும்தான் குடிப்பியா? இது கூட கிரேப் ஜூஸ் தான், கொஞ்சம் பழைய கிரேப் ஜூஸ் என்று மின்மினியை கிண்டல் செய்து தாரா சிரித்தாள். மின்மினி எதுவும் சொல்லும் முன் ஆரியன் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸை மின்மினிக்கு கொண்டு வந்து கொடுத்தான். மின்மினி தனக்குள், குடிகார கும்பல்கிட்ட தனியா மாட்டிக்கிட்டும் போல என்று முணுமுணுத்துக் கொண்டபடி, எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் மின்மினி. எல்லோரும் ஒன்றாக இருக்கையில் இப்படி எழுந்திருக்க கூடாது என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அதற்கு மேல் அவளால் தாங்க முடியவில்லை. அதன் பின் மின்மினி க்ரூஸின் படிகளை பார்த்து அதில் ஏறி மாடிக்கு வந்திருந்தாள். அவள் கண்களை மூடி திறந்த வெளியை உணர்ந்தாள். அவள் தலைமுடி காற்றில் படபடத்தது. பின்னால் இருந்து யாரோ தன் கைகளில் அவளை பிடித்த போது அது ஆரியன் என்று அவளுக்கு நன்றாக தெரியும் என்பதால் மின்மினி அமைதியாக நின்றாள். மின்மினி கோபமாக ஆரியனை பார்த்து, என்ன ஆச்சரியம், இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? எப்படியும் 4-5 ரவுண்ட் போடுவீங்கன்னு நினைச்சேன். சும்மாவே தண்ணி அடிக்கிறாள் நீங்க. இப்ப தண்ணிக்குள்ள தண்ணின்னு கவிதை சொல்ல போறீங்க அதானே என்று பொறிந்து தள்ள, அவள் சொல்வதை கேட்ட ஆரியன் மின்மினியின் கன்னத்தில் முத்தமிட்டு, ஆனா
நான் ஒரு சொட்டு ஆல்கஹால் கூட எடுக்கல என்றான். ஆரியன் வார்த்தைகளை கேட்டு மின்மினி சற்று ஆச்சரியப்பட்டாலும் அமைதியாக இருந்தாள். இத டேஸ்ட் பண்ற வரைக்கும் சரக்கு தான் பெஸ்ட்னு நினைச்ச மின்மினி. ஆனா எப்பல இருந்து இந்த சரக்கு என்கிட்ட வந்துச்சோ அன்னில இருந்து நான் குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டேன். இதுல கிடைக்கிற போதையே தனிதான்ல என்றபடி மின்மினி உதடுகளை முத்தமிட்டான். ஆரியன் மின்மினியின் முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, உனக்கு தாராவ பிடிக்கலன்னு தெரியும் மின்மினி. அவ காலையில போன் பண்ணிருந்தா, நம்ம ரூமுக்கு வரப்போறதா சொன்னா. அதான் வேற வழி இல்லாம ரூஸ் பிளான சொல்ல வேண்டியதா போச்சு என்றான். மின்மினி ஆரியனை கட்டிப்பிடித்துக் கொண்டபடி, நீங்க குடிக்கிறதையே விட்டுட்டீங்க, எனக்கு உங்க கூட யார் இருந்தாலுமே பிரச்சனை இல்ல என்றாள். ஆரியன் மின்மினியை தன் கைகளில் பிடித்துக்கொண்டு, பிராமிஸா மினி, இனி நான் குடிக்க மாட்டேன் என்றான். பின்னர் மின்மினியை கீழே அழைத்து சென்று, பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நீ சாப்பிடல, நீ ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் என்றபடி அவளை சாப்பிட அழைத்து போனான். அதே கப்பலில் மின்மினி ஆரியனுக்கான தனி அறைக்கு அவளை அழைத்து வந்தான். மின்மினி அறையை பார்த்து, ஓ மை காட், இதென்ன ஹெவன் மாதிரி இருக்கு என்றாள். உனக்கு பிடிச்சிருக்கா என்று ஆரியன் மின்மினியை மீண்டும் தன் கைகளில் ஏந்தினான். என்ன கொஞ்சினது போதும், நம்ம போட்டோஸ் எடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே மின்மினி தன் பையில் இருந்து போனை எடுத்து செல்ஃபிகளை கிளிக் செய்ய ஆரம்பித்தாள். அதே நேரம் சென்னையில், ஏன் லீவ் கிடைக்காதா? மொத்த சென்னையோட பாதுகாப்பும் இவன் ஒருத்தன் கையில தான் இருக்காமா என்று அந்த குரல் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தனர். விகாஷ் அது அவனுடைய அப்பாவின் குரல் என்பதை உணர்ந்து அவரை ஆச்சரியமாக பார்த்தான். அப்பாதான் சொன்னதா என்று குழம்பினான். அப்பா, நீங்களா சொல்றீங்க என்று விகாஷ் கேட்க, பிரதாப் கடுமையான குரலை வைத்துக்கொண்டு, ஆமா, நான் தான் சொல்றேன். என்ன இப்ப? எனக்கு மத்த விஷயம் எல்லாம் எதுவும் தெரியாது. நீ உன் வைஃப கூட்டிட்டு எங்க வேணும்னாலும் போயிட்டு வா என்றார். பிரதாப் சொன்ன வார்த்தைகளை அங்கிருந்த யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர் ஜாலியாக சொல்கிறாரா, ஆசிர்வதிக்கிறாரா, இல்லை போய் தொலை, என் கண்ணு முன்னாடி நிற்காத என்கிறாரா என்கிற விபரம் புரியாமல் விகாஷ் விழித்தான். ஆனால் மயங்க் மட்டும் எல்லாம் புரிந்தது போல சிரித்தான். தாத்தா அவனை பார்த்ததும் பிரதாப் சொன்னதன் பின்னணியில் மயங்க் ஏதோ செய்திருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டார். விகாஷ் பிரதாப்பை பார்த்து, அப்பா, எனக்கு நீங்க கொஞ்சம் கிளியரா பேசுங்க, சரியா புரியல என்றான். பிரதாப் உடனே, நீ எதுவும் பேசாம ஸ்ருதி திங்ஸ் எடுத்து பேக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வா, அப்போ உனக்கு புரிஞ்சிரும் என்றார். அதை கேட்ட அனைவருக்கும் அவர்கள் காதுகளை அவர்களே நம்ப முடியவில்லை. அதனால்தான் பிரதாப் அர்ச்சனாவிடம் திரும்பி, அர்ச்சனா, நான் பண்ணின தப்ப சரி பண்ண நினைக்கிறேன். உங்க 2 பேரையும் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். பக்கத்துல இருந்தாலும் உங்க 2 பேரை விட்டு தூரமா நின்ன. அதே நிலைமை விகாஸுக்கும் வர வேணாம். என் தப்ப திருத்திக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்ற பிரதாப், அர்ச்சனா, மணாலிக்கு போறதுக்கு முன்னாடி புது பொண்ணு விகாசும் முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போட்டோம். நீ போய் ஆர்த்திக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணு என்றபடி அங்கிருந்து வெளியேறினார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மனஸ்வினிக்கு தலை சுற்றியது. மனு தலையை பிடித்து கொண்டு, தாத்தா, நேத்து நைட் நான் சரியா தூங்கல. இப்ப பேசிட்டு போனது நம்ம பிரதாப் மாமாவா? எனக்கு சொல்லுங்க, நான் ஒன்னும் கனவு காணலையே என்றாள். அதன் பின் மனஸ்வினி அண்ணன் மயங்க் பக்கம் திரும்பினாள். உண்மைய சொல்லுனா, நேத்து மாமாட்ட நீ என்னமோ பேசிட்டு இருந்த. என்ன பேசின? எப்படி மாமா இவ்வளவு மனசு மாறினாரு சொல்லு என்று அவனை பிடித்து உலுக்கினாள். ஆமா, உண்மைய சொல்லு மயங்க், பிரதாப் கிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த என்று இந்த முறை தாத்தா கேட்டார். சொல்ற, முதல்ல நான் நல்லா வசதியா உட்காந்துக்கிறேன். அதுக்குள்ள நீங்க முதல்ல பேக் பண்ணுங்க. மாமா மனசு மறுபடியும் மாறுறதுக்குள்ள ஸ்ருதி அண்ணி விகாஷ் அண்ணன் வீட்டுல காலடி எடுத்து வச்சாகணும் என்று சொல்லிக்கொண்டே மயங்க் சிரித்துக்கொண்டே சென்றான். அதை பார்த்த அர்ச்சனா அகிலனை பார்க்க, தாத்தா, மயங்க் இப்பெல்லாம் நம்மளை விட பெரியவனா மாறிட்டான் போல. பெரிய மனுஷன் பண்ற வேலையெல்லாம் இவனும் பண்றான் என்றார் பெருமிதமாக. இங்கே விகாஷிற்கும் தன்னுடைய அப்பா இவ்வளவு சீக்கிரம் சம்மதித்தார் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கண்கள் ஒருமுறை ஸ்ருதியை பார்க்க அவன் உதட்டில் புன்னகை மலர்ந்தது. விகாஷ் தன்னை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்ட ஸ்ருதிக்கும் சந்தோஷம் வர வெளிப்படையாக சிரித்துவிட்டு வேகமாக சமையல் அறைக்குள் சென்றாள். அடுத்த சில நிமிடங்களில் பேக்கிங் செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு விகாஷ் மற்றும் ஸ்ருதி இருவரும் பிரதாப் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தனர். அர்ச்சனா அவருக்கு முன்னால் ஒரு தட்டில் சுண்ணாம்பும் மஞ்சளும் கலந்து ஆரத்தி எடுத்து அவர்களை உள்ளே வரவேற்றார். இருவரும் உள்ளே நுழைந்தனர். அர்ச்சனா மனுவிடம் ஸ்ருதியை விகாஷ் அறைக்கு அனுப்ப சொன்னார். சடங்குகளை முடித்துவிட்டு விகாஷ் டியூட்டிக்கு கிளம்பினான். அகிலன் வெளியே புறப்பட்டிருந்தார்.
அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் மற்றும் பிரதாப் அவருடைய அப்பாவை போலவே எக்ஸ் மிலிட்டரி மேன். தாத்தா பிரதாப்பை வித்தியாசமாக பார்த்து கொண்டே, நிஜமாவே நீ அர்ச்சனாவையும் இங்க வர சொல்றியா என்று கேட்டார். அதை கேட்ட பிரதாப், ஆமாம்பா, நாம கொஞ்ச நாள் ஒன்னா இருக்கலாம். எவ்வளோ நாள் தான் ஒண்டிமுனி மாதிரி நாம ஆம்பளைங்களா இந்த வீட்ல இருக்கிறது என்று கேட்டபடி அதை தாண்டி மேலும் உண்மைகளை பேச முடியாமல் அங்கிருந்து எழுந்து போனார். அவர் போனவுடனேயே அர்ச்சனாவும் அப்பாவும் இருவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். பிரதாப் இந்த விஷயத்திற்கு எப்படி அவ்வளவு சுலபமாக ஒப்புக்கொண்டார் என்பதை பற்றி அலசி ஆராய்ந்தார்கள். ஆனால் அதன் பின்னணியில் மயங்க் இருக்கிறான் என்பது மட்டும் அவர்களுக்கு புரிந்திருந்தது. இந்த நல்ல நேரத்தில் மயங்க் அவர்களுடன் இருக்காமல் எங்கோ வெளியே சென்றிருந்தான். அன்று முழுவதும் மனுவுடன் சேர்ந்து விகாஷ் வீடு முழுவதையும் ஸ்ருதி பார்த்திருந்தாள். மனுவின் வீட்டை விட இந்த வீடு மிக பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது. இத்தனை நாட்கள் இங்கேயே இருந்தாலும் அவள் ஒரு நாளும் விகாஷ் வீட்டிற்கு வரவே இல்லை. இன்று விகாஷின் அப்பா தன்னை மருமகளாக ஏற்றுக்கொண்டதில் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். வேண்டிக் கொண்ட எல்லா சாமிகளும் அவளை நோக்கி வரம் கொடுக்க ஆரம்பித்து விட்டதை அவள் புரிந்து கொண்டாள். இந்த சந்தோஷத்தில் அவளுடைய அண்ணனை பற்றிய எண்ணங்களை கூட அவள் மறந்திருந்தாள். ஸ்ருதி இந்த அவசர திருமணத்திற்காக சில வாரங்கள் லீவ் போட்டிருந்தாள். அதனால் அவளுக்கு லீவ் பற்றிய பிரச்சனை இல்லை. ஆனால் விகாஷ் இரவு உணவுக்கு கூட வரவில்லை. அனைவரின் இரவு உணவிற்கு பிறகு அனைவரும் ஹாலில் இருந்து பேசிக் கொண்டிருந்தனர். பிரதாப் வாக்கிங்கிற்காக வெளியே சென்றிருந்தார். தாத்தா இப்போது மயங்கை பிடித்து தன் அருகில் உட்கார வைத்து, சொல்லு, உன் மாமங்கிட்ட அப்படி என்னத்த சொல்லி அவன் இரும்பு மனச மாத்தனேன்னு சொல்லு என்றார். மயங்க் தன் இடத்தில் இருந்து எழுந்து அர்ச்சனாவின் பின் ஒளிந்து கொண்டபடி, தாத்து, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்ன. உங்க கடைசி ஆசைப்படி நம்ம எல்லாரும் கொஞ்ச நாளாவது ஒன்னா வாழணும்னு நீங்க கேட்டுக்கிட்டதா மாமாட்ட பேசின. மாமா அதை நம்பிட்டாரு என்றான். அதை கேட்ட தாத்தா கோபத்துடன் தன் இடத்தை விட்டு எழுந்து, என்ன சொல்ற? எனக்கு எப்படா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? நான் மிலிட்டரி ஆளு என்றார். மனு நடுவில் புகுந்து, பாத்தியா தாத்தா, உன் பேர நீ சாகணும்னு ஆசைப்படுறான். எப்பவுமே பேத்திங்க தான் பெஸ்ட் என்றாள். நீ சொல்றது சரிதான் மனு. இன்னைக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன். டே மயங்க், நில்றா. எப்படா எனக்கு ஹார்ட் வீக் ஆனதை நீ பார்த்த என்றபடி மயங்கை துரத்தி கொண்டு ஓடினார். மயங்க் இப்போது ஹாலில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். ஏய் தாத்து, சொன்னா கேளுங்க. நான் விகாஷ் அண்ணனுக்காக வேண்டிதான் பொய் சொன்னேன். இப்படி சொன்னா உங்களுக்கு ஆயுசு கூடுமா, திருஷ்டியும் கழியுமா, தப்பில்லன்னு சொன்னாங்க. அதான் மைனர் அட்டாக்னு பொய் சொல்லி உங்க ஆயுச கூட்டி என் அண்ணன் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சேன். ஒரே கல்லுல 2 மாங்கா என்றான். ஸ்ருதி ஹாலுக்குள் நுழைய மயங்க் அவள் பின்னால் போய் ஒளிந்து நின்றான். தாத்தாவும் களைத்து போய் சோஃபாவில் அமர்ந்தார். தாத்தா தனது காலருகே அமர்ந்திருந்த மகளிடம், ஸ்ருதிய நல்லா பாத்துக்க அர்ச்சனா, உன் பையனை நான் அடி போடாம விட மாட்டேன் என்று கூறினார். அப்போது வீட்டிற்குள் வந்த அகிலன், முதல்லயே உங்களை வான் பண்ண, இவனுங்களை தலையில வச்சுட்டு ஆடாதீங்கன்னு கேட்டீங்களா? பேரன் உயிரை கொடுத்தீங்க. இப்ப பாருங்க, அவன் உங்க உயிரை காரணம் காட்டி 2 குடும்பத்தை ஒன்னு சேர்த்திருக்கான் என்றார். அகிலன், உன் பையனை பத்தி ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. எப்படியும் என் கையில சிக்குவான். அன்னைக்கு 2K கிட் மாதிரி அவனை நான் வச்சு செய்ய போறேன் என்ற தாத்தாவின் பேச்சு கேட்டு அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். ஸ்ருதியும் சிரித்தாள். மயங்க் மெல்ல அருகில் வந்து, தாத்து, இப்ப ஃபேமிலி ஒன்னாகி இருக்கு. நாம என்ன பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன ரிசல்ட்ங்கிறது தான் முக்கியம் என்றான். மயங்கின் காதை பிடித்து கொண்ட தாத்தா, வேதாந்தம் பேசாதடா. நீ என்ன ஏமாத்தல, உன் மாமாவை ஏமாத்திருக்க. அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு, உன்னைத்தான் முதல்ல வெளியே துரத்துவான் என்றார். இருவரையும் பார்த்து அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். சிறிது நேரம் கழித்து அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றனர். ஆனால் அர்ச்சனா மயங்கை நிறுத்தி உடன் அழைத்து சென்று ஹாலில் அமர்ந்தார். அதன் பின் மயங்க் முகத்தை தீவிரமாக பார்த்த அர்ச்சனா, நடிச்ச வரைக்கும் போதும் மயங்க், இப்பயாவது உண்மையை சொல்லு. நீ பிரதாப் அண்ணன்கிட்ட என்ன சொன்ன? அவர் எப்படி இதுக்கெல்லாம் சரின்னு சொன்னாரு என்று கேட்டார். நான் நிஜமாவே ஹார்ட் அட்டாக்னு சொல்ல முடியும், மைனர் அட்டாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன்னு மாமாட்ட சொல்லியிருக்கேன். நம்ம வீட்ல இருக்கும்போது தாத்தா பேச பேச நெஞ்சு வலின்னு சொன்னார்னு மட்டும் சொன்னேன். ஆனா அது மட்டும் சொல்லல, அண்ணி இல்லாம விகாஷ் அண்ணன் வேல்யூ இல்லாம போயிடலான்னு சொன்னேன். நம்ம யாராவது விகாஷ் அண்ணன் இருந்து ஸ்ருதிய பிரிக்க நினைச்சா அண்ணன் மொத்தமா உடஞ்சிருவாருன்னு பேசினேன். ஆனா மாமாவை எதையும் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அதனாலதான் நான் சொன்னதும் அதான் சாக்குன்னு மனசு மாறிட்ட மாதிரி காட்டிக்கிட்டாருன்னு எனக்கு படுது. நம்ம வீட்ல எல்லாருமே நல்லவங்க தான் இல்லமா, யாருக்காவது புரியாம தான் ஏதாவது தப்பு பண்ணிடுறாங்க. அவங்களே புரிஞ்சுட்டா எல்லாம் சரியாயிருது.
என்று மயங்க் அவன் அம்மா அர்ச்சனாவை அணைத்துக் கொண்டான். அர்ச்சனாவின் கண்கள் ஈரமாகின. பிரதாப் விகாஷ் மீதும் பிரியம் காட்டினார். ஆனால் விகாஷ் அவன் அம்மா சாயல். விகாஷை பார்க்கும் போதெல்லாம் பிரதாப்பிற்கு அவருடைய மனைவி அனிதா நினைவுக்கு வந்துவிடுகிறார். ஆனால் அதே நேரம் மயங்க் அவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்தார். பிரதாப் விகாஷை உள்ளூர மிகவும் நேசிக்கிறார் என்பது மயங்கிற்கு நன்றாகவே தெரியும். அர்ச்சனா மயங்கின் முதுகில் அன்பாக தட்டி கொடுத்து, எல்லாத்துக்கும் மனசிலகி போகாத மயங்க், கொஞ்சம் கண்ட்ரோலா இரு என்று சொன்ன அர்ச்சனா, ஆமா அதுக்கு எதுக்கடா உன் தாத்தா மேல பழிய போட்ட, அவரு பாவம், அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ என்றார். மயங்க் அவளிடமிருந்து விலகி, மா ரிக்கன் மார்ட்டி கார்ட்டூன் மாதிரி தாமா நாங்க 2 பேரும், அவரை டிஸ்டர்ப் பண்ணாட்டி தான் அவர் ஃபீல் பண்ணுவாரு, வயசாயிருச்சுன்னு ஆட்டத்துல சேர்த்துக்கலன்னு சொல்வாரு என்றான். அர்ச்சனா மயங்குடன் சேர்ந்து சிரித்து கொண்டே, என்னமோ பண்ணி தொலைங்க என்றபடி எழுந்து உள்ளே போனார். இங்கே பிரதாப் வாக்கிங் போய் முடிந்து தன் அறைக்கு வந்து தன் எதிரில் இருந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தார். விகாஷ் பற்றிய மயங்கின் வார்த்தைகள் மற்றும் விகாஷ் முதல் நாள் இரவு ஸ்ருதி இல்லாமல் தனக்கும் வாழ்க்கை இல்லை என்று பேசியது எல்லாம் சேர்ந்து பிரதாப்பின் மனதை பெரிதாக மாற்றியிருந்தது. விகாஷ் பிரதாப்பின் முன்பு குடித்தது கூட மனம் உடைந்து போன விரக்தியால் தான் என்பதை பிரதாப் புரிந்து கொண்டார். இனி அவனால் ஸ்ருதியை தாண்டி வேறெந்த பொண்ணையும் நினைக்க முடியாது என்பதை பிரதாப் புரிந்து கொண்டார். ஏனெனில் அவருடைய மனைவி அனிதா போன பிறகு பிரதாப்பாலும் கூட மற்றொரு பெண்ணை மனைவியாக பார்க்க முடியவில்லை. அவருடைய டிஎன்ஏவை சுமக்கும் விகாஷ் மட்டும் மாற்றி யோசிக்கப் போகிறானா என்ன? அதனாலேயே பிரதாப் நிறைய யோசித்து ஸ்ருதியை விகாஷிற்காக தன்னுடைய வீட்டிற்குள் அழைத்திருந்தார். விகாஷ் மீது பாசத்தை பிரதாப் வெளிப்படையாக காட்டிக் கொண்டதில்லை. அவருக்கென்று சில விதிகள் வைத்திருந்தார். அதில் ஒன்று, விகாஷ் வீட்டிற்கு வரும் வரையில் தூங்காமல் இருப்பது. இப்போதும் விகாஷ் வருகைக்காக அவர் காத்துக்கொண்டு தூங்காமல் இருந்தார். விகாஷுடைய புல்லட் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு ஸ்ருதி வேகமாக அறையை விட்டு ஹாலுக்கு வந்தாள். ஆனால் பிரதாப் கதவை திறப்பதைக் கண்டு அவள் அங்கேயே நின்று கொண்டாள். விகாஷ் வந்துவிட்டான் என்றதும் ஸ்ருதியின் இதயம் பலமாக துடிக்க ஆரம்பித்தது. இவ்வளவு நாளில் விகாஷ் வீட்டில் அவன் வரவுக்காக அவள் காத்திருப்பாள் என்கிற விஷயம் நடக்கும் என்பதை அவளை யோசித்தது கிடையாது. ஆனால் அது நடந்து கொண்டிருந்தது. முதல் முறை விகாஷை அவன் வீட்டில் வைத்து வரவேற்கப் போகிறாள் என்பதை யோசிக்கும் போதே அவளுக்குள் இனம் புரியாத மகிழ் ஒன்று பரவியது. விகாஷ் உள்ளே வந்ததும் பிரதாப் விகாஷ் முகத்தை பார்த்துவிட்டு தன்னுடைய அறை கதவை தாழிட்டு கொண்டார். இனி விகாஷை கவனித்துக் கொள்ள ஸ்ருதி இருக்கிறாள் என்கிற பக்குவம் அவருக்குள் வர ஆரம்பித்தது. விகாஷ் மாடிக்கு செல்ல படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கும் போதே அங்கே ஸ்ருதி நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அவன் ஸ்ருதி அருகே வந்தான். அவனுக்கும் அதுதான் முதல் நாள். முதலாய் தன்னுடைய வரவை எதிர்பார்த்து தன்னுடைய ஸ்ருதி அவன் வீட்டில் நின்று கொண்டிருந்தாள். விகாஷ் ஸ்ருதியை பார்த்து புன்னகித்தபடி, நீ இன்னும் தூங்கலையா என்று கேட்டான். போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, டின்னர் எடுத்து வைக்கிறேன் என்று மட்டும் சொன்ன ஸ்ருதியை பார்த்து விகாஷ் சிரித்தான். விகாஷ் கொஞ்ச நேரம் அவளை ரசித்தான். அதே நேரம் தனக்காக இவள் காத்திருப்பதும் பசியோடு இருப்பதும் சரியில்லை என்று அவனுக்கு தோன்றியது. அவள் அவளாக இருக்க வேண்டும் என்று யோசித்தபடி தன் அறையை நோக்கி சென்றான். அறைக்குள் வந்தவன் தன் அறையை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அவனுடைய அறை நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தது. அதுவரைக்கும் அவனுடைய அறை ஒரு பேச்சுலர் அறையைப் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக கலைந்து கிடக்கும். ஆனால் இன்று எல்லாம் அதனதன் இடத்தில் அழகாக அடுக்கப்பட்டிருந்தது. அது ஸ்ருதி செய்த வேலை என்பதை பார்க்காமலேயே புரிந்து கொண்டான். ஸ்ருதியின் கலை நேர்த்தியை கண்டு விகாஷ் மிகவும் வியந்தான். வேகமாக பாத்ரூம் நோக்கி நகர்ந்தான். அதே நேரம் ஸ்ருதி குழம்பை சூடாக்கி டேபிளில் வைத்துவிட்டு கிச்சனுக்கு வர, அப்போது அங்கே வந்த விகாஷ் அவள் கையை பிடித்து இழுத்தான். என்ன பண்ற என்று ஸ்ருதி ஏதோ சொல்ல வர, விகாஷ் அவளுக்கு எதுவும் பேச வாய்ப்பளிக்காமல் அவளை தன் கைகளில் தூக்கி கிச்சன் ஸ்லாபில் உட்கார வைத்தான். என்ன விகாஷ், நீ நடு வீட்டுல என்ன பண்ற என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஸ்ருதி. விகாஷ் தன் கைகளை ஸ்ருதி இடுப்பில் சுற்றி கொண்டு, உன்கிட்ட ஒன்னு கேப்பேன், நீ உண்மைய சொல்லணும் என்றான். ஸ்ருதியும் தலை குனிந்து, சரி கேளு என்றாள். தன் முன் தலை குனிந்து நின்ற ஸ்ருதியை பார்த்து விகாஷ், முதல்ல நேரா நில்லு, என் கண்ணை பார்த்து பேசு என்றான். ஸ்ருதி விகாஷ் கண்களை தயக்கத்தோடு பார்த்தாள். விகாஷ் இப்போது ஸ்ருதி கண்களை நேருக்கு நேராக பார்த்து, நமக்கு கல்யாணம் ஆனதுல நீ நிஜமாவே சந்தோஷமா இருக்கியா ஸ்ருதி, இல்ல ரிக்ரெட்ஸ் ஏதாச்சும் இருக்கா என்று கேட்டான். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் ஸ்ருதி இந்த உறவை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாளா அல்லது சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டு இந்த கல்யாணத்தை செய்து கொண்டாளா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விகாஷ் நினைத்தான்.
தான் ஸ்ருதியை காதலிக்கிறோம், சரி. ஆனால் அவளும் தன்னை காதலிக்கிறாளா என்பதை விகாஷ் அறிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தான். அதே சமயம் விகாஷுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஸ்ருதி விகாசையே பார்த்து கொண்டிருந்தாள். தயவு பண்ணி பேசு, இந்த இடத்துல நீ பேசாட்டி அது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி என்று விகாஷ் ஸ்ருதியின் முகத்தை ஆவலாக பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் விகாஷை பார்த்து கொண்டே இருந்த ஸ்ருதி அதன் பின் முன்னே நகர்ந்து அவனை ஹக் செய்தாள். அதன் பின் ஸ்ருதி, நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம போயிருந்தேனா நான் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பேனான்னு தெரியாது விகாஷ். கடவுள் எனக்கு எப்பவும் நல்லதுதான் பண்றார்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் என்று அவள் விம்ம தொடங்கினாள். அவள் சொன்னது 100% உண்மை. விகாஷ் இல்லாவிட்டால் இந்த பெரிய நகரத்தில் அவள் என்ன செய்திருப்பாள் என்பது பெரிய கேள்விக்குறிதான். சரி சரி அமைதியாரு என்று ஸ்ருதியின் தலையை தடவி அவளை அமைதிப்படுத்தினான் விகாஷ். அதற்கு பின், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் குடும்பம் தாண்டி இன்னொரு ஆம்பளைய பிடிச்சதே இல்ல. ஆனா நீ ரொம்ப நல்லவன், அது மட்டும் எனக்கு தெரியும் என்று அழுது கொண்டே சொன்னாள். அதன் பின்னும் விகாஷை அணைத்தபடி இருந்தாள். ஸ்ருதி சொன்ன வார்த்தைகளை கேட்ட விகாஷ் புன்னகைத்தான். ஸ்ருதியை கிச்சன் ஸ்லாபில் இருந்து கீழே இறக்கிவிட்டு தன் கைகளில் சிறைப்பிடித்தான். கொஞ்ச நேரம் அவன் அணைப்பில் இருந்த ஸ்ருதி, இப்படியே இருந்தா டின்னர் யார் சாப்பிடுறதா என்று கேட்டாள். ஸ்ருதி சொன்னதை கேட்டு சிரித்த விகாஷ் அவள் கையை பிடித்து, வா சாப்பிடலாம் என்றான். இருவரும் சாப்பிட உட்காரும் போது, நம்பவே முடியல ஸ்ருதி, நீயும் நானும் என் வீட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். விதிங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் நீ இப்ப புரியுது ஸ்ருதி என்ற விகாஷ் சாதத்தை குழம்பில் பிசைந்து ஸ்ருதியின் வாயருகே நீட்டினான். ஸ்ருதி முதலில் மறுத்தாலும் பின்னர் அவன் ஊட்ட ஊட்ட சாப்பிட ஆரம்பித்தாள். இருவரும் சேர்ந்து உணவு சாப்பிட்டு விட்டு அவர்களுடைய அறைக்கு வந்தனர். அங்கே இருந்த கட்டில் அவர்களை பார்த்து புன்னகையோடு வரவேற்றது. இருவரும் படுக்கையையே பார்த்து கொண்டிருந்தனர். கமலேஷ் வீட்டில் அவர்கள் இருவரும் அந்த சிறிய படுக்கையில் மிக நெருக்கமாக தூங்கியது ஸ்ருதிக்கு நினைவுக்கு வந்தது. ஸ்ருதிக்கும் இதே யோசனைதான் என்பதை உணர்ந்த விகாஷ் அவளை தன் கைகளில் தூக்கி வசதியாக கட்டிலில் படுக்க வைத்தான். ஸ்ருதி விகாஷை முறைக்க ஆரம்பித்தாள். அதை பார்த்த விகாஷ், இப்ப என்ன கதை சொல்ல போற? அதான் அப்பா உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாரே என்றான். ஒன்னும் இல்ல என்று மெதுவாக சொன்ன ஸ்ருதி டக்குன வேகமாக போர்வையால் தன்னை மூடிக்கொண்டு படுத்துக்கொண்டாள். விகாஷ் அவளுடைய குறும்புகளை பார்த்து சிரித்தான். ஸ்ருதிக்கு பழக சில காலம் எடுக்கும் என்பதை விகாஷ் புரிந்து கொண்டான். அவளும் அவனைப் போலவே நேசத்தில் இருக்கிறாள் என்பது விகாஷிற்கு நிம்மதியாக இருந்தது. இனி அவளை வெகு அருகே வைத்துக்கொண்டு அவளுக்காக காத்திருக்க வேண்டும். அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்று தோன்றியது. தன் இடுப்பில் விகாஷ் கைப்பட்டதை உணர்ந்த ஸ்ருதி கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். அவன் கைகளை அகற்ற ஸ்ருதி முனைகையில், ஐ ஹாவ் ரைட்ஸ் என்று விகாஷ் அவள் காதில் கிசுகிசுத்தான். விகாஷ் குரல் கேட்டு ஸ்ருதி கண்களை திறந்த போது அறை இருட்டாக இருந்தது. விகாஷ் மெதுவாக ஸ்ருதியை தன் அருகில் இழுத்தான். ஸ்ருதியின் இதய துடிப்பு அதிகமானது. விகாஷ் ஸ்ருதி இடையை இறுக பற்றி கொண்டு, ஏன் என்கிட்ட நெருங்கி வர பயப்படுற என்று கேட்டான். பயமா? எனக்கா? அது உன்கிட்ட போயா? யார்கிட்ட என்ன பேசுற விகாஷ் என்று ஸ்ருதி பழைய ஸ்ருதியாய் மாறி விகாஷுடன் வம்பிழுக்க தயாரானாள். ஓ, உனக்கு பயம் இல்லையா? அப்படின்னா சரி என்று சொல்லிக்கொண்டே விகாஷ் ஸ்ருதி உதட்டில் முத்தமிட்டான். விகாஷின் இந்த எதிர்பாரா முத்தத்தால் ஒரு கணம் ஸ்ருதி மூச்சு நின்றது. அவள் அதிர்ந்து போனதை கவனித்த விகாஷ் அவளை விட்டு விலகினான். இப்ப என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ற டிராமா குயின் என்று கேட்டான். என்ன விகாஷ், என்ன பண்ற என்று அவள் பதட்டமானாள். ஆனால் விகாஷ் மீண்டும் அவளை தன்னிடம் இழுத்தான். ஸ்ருதி கண்களை இறுக மூடினாள். விகாஷ் அவளை தன் கைகளுக்குள் பொத்தி வைத்துக் கொண்டு தூங்க முயற்சிக்க ஸ்ருதி அவளாகவே விகாஷை அணைத்துக் கொண்டாள். ஸ்ருதி பல நாட்களாக விகாஷ் மீதான ஒரு தலை காதலால் ஓவர் திங்கிங் செய்து பலவிதமான உளைச்சலை அடைந்திருந்தாள். இந்த காதல் கைகூடாது என்று தெரிந்தும் விகாஷை நோக்கி நீளும் அவளுடைய மனதை அவளால் தடுக்க முடியவில்லை. பல்வேறு பதட்டமான சூழ்நிலைகளுக்கு பின்னர் இன்றுதான் விகாஷ் தனக்கானவன் என்கிற மனநிலையை ஸ்ருதி அடைந்திருந்தாள். அதுநாள் வரை தூங்காமல் இருந்த அவள் மனம் விகாஷ் கைகளுக்குள் தன்னை ஒப்பு கொடுத்து முதலாய் ஒரு இரவை முழுவதுமாய் தூங்கி கழிக்க அவள் விரும்பினாள். ஸ்ருதி தன்னை அணைத்துக் கொண்டதும் விகாஷ் தன்னிலை இழக்க தயாரானான். ஸ்ருதியை மேலும் இறுக்கி முத்தமிட்டான். ஸ்ருதி, விகாஷ், எனக்கு தூங்கணும், கொஞ்சம் தூங்கவிடு என்றாள். அதை கேட்ட விகாஷ் அமைதியானான். இன்று அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான்.
பல்வேறு உள போராட்டங்களுக்கு பிறகு இன்று அவன் கைகளுக்குள் அவனுடைய காதல் கிடந்தது. விகாஷால் என்றைக்குமே மறக்க முடியாத இரவாக அந்த இரவு இருந்தது. விகாஷ் ஸ்ருதி மீது ஆழமான காதலில் இருந்ததால் இன்று போலீஸ் ஸ்டேஷனில் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்பதை கூட மறந்திருந்தான். அதை பற்றி ஸ்ருதியிடம் கொஞ்சம் கூட காட்டிக்கொள்ளக் கூடாது என்று நினைத்து அவளை தன் கைகளில் வைத்து கண்களை மூடினான். மறுபுறம் இன்று மின்மினி மற்றும் ஆரியனின் சிறந்த நாள். இருவரும் சேர்ந்து ஒன்றாய் சொகுசு கப்பலில் சுற்றி கொண்டிருந்தனர். மின்மினி தாராவுடனும் பேச ஆரம்பித்திருந்தாள். தாராவின் இயல்பு அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அனைவரும் சேர்ந்து கடலுக்குள் இருந்தபடி கடலுக்குள் மறைந்து கொண்டிருக்கும் சூரியனை பார்த்து மனம் நிறைந்தனர். சூரியன் மறையும் காட்சியை பார்த்துவிட்டு அனைவரும் கரை வந்து சேர்ந்தனர். அதன்பின் ஆரியன் வாது ஐலாண்டிற்கு மின்மினியை தன்னுடன் அழைத்து போனான். இந்த கடற்கரையின் சிறப்பு என்னவென்றால், இரவு நேரங்களில் யாரோ தண்ணீரில் பல விளக்குகளை வைத்தது போல இந்த கடல் ஜொலிக்கும். அது நிலவொளியில் பார்க்க மிகவும் அழகாக இருக்கும். ஹே ஆரியன், இதென்ன கடலுக்குள்ள லைட்ஸா வச்சிருக்காங்க, இவ்வளவு அழகா இருக்கு என்று மின்மினி ஆச்சரியப்பட ஆரியன் மின்மினியை பார்த்து புன்னகைத்தான். மின்மினி அசந்து போய் நின்றாள். மின்மினி, இந்த கடலுக்கும் உனக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு என்றான். மின்மினி புரியாமல் பார்க்க, இந்த லைட்ஸ் எல்லாம் செயற்கையானது இல்ல மின்மினி, உன் பேர்ல உள்ள மின்மினி மாதிரி இங்க ஒரு உயிரினம் இருக்கு என்றான். மின்மினி கண்கொட்டாமல் ஆரியனை பார்த்தாள். இந்த வெளிச்சத்துக்கு பேரு பயோலூமினிசன்ஸ். இத தர உயிரினங்கள் சிலது இருக்கு. அதுல உன் பேர்ல இருக்கிற மின்மினியும் ஒண்ணு. அத சயின்ஸ்ல பயோலூமினிசன்ட் ஆர்கனிசம் சொல்லுவாங்க. இயற்கையாகவே உள்ளுக்குள்ள ஒளி நிறைஞ்ச உயிரினங்கள், இருளா இருக்கிற இடங்களை தன்னோட ஒளியால அழகுபடுத்துற ஜீவன்கள். நீ கூட அப்படியான ஒரு அழகான தேவதை தான் மின்மினி. நீதான் உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தால எனக்குள்ள இருக்கிற இருட்ட அழகாக்குன என்றான். அதை கேட்ட மின்மினி மனம் நெகிழ்ந்து ஆரியனை அணைத்து கொண்டே, என்னோட அப்பா கூட என் பேருக்கு இவ்ளோ அழகா அர்த்தம் சொன்னதில்ல ஆரியன் என்றாள். கொஞ்ச நேரம் இருளில் ஒளிரும் அந்த உயிரினங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் சட்டென போனை கையில் எடுத்தாள். ஆரியன், வாங்க செல்ஃபி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் என்று அழைத்தாள். ஆரியன் அவள் போனை மூடி வைத்து, இல்ல மின்மினி, காலையில இருந்து போட்டோஸ் நிறைய எடுத்தாச்சு. இப்ப இந்த இடத்துல நான் உன் கையை பிடிச்சிட்டு நடந்து போகணும்னு ஆசைப்படுறேன் என்றான். மின்மினி அமைதியாய் ஆரியன் கைகளை கோர்த்து கொண்டு அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம் கழித்து அவர்களை அழைத்து போக மற்றொரு படகு வந்தது. அது மறுபடியும் அவர்கள் இருக்கும் அறைக்கு கொண்டு போய் சேர்த்தது. மின்மினி இரண்டாவது நாளாக ஆரியனுடைய எல்லா விதமான கட்டளைகளுக்கும் அடிபணிந்தாள். அவன் விருப்பங்களை பூர்த்தி செய்தாள். ஆரியனும் மின்மினியும் நீருக்கு நடுவே அசந்து தூங்கினார்கள். அடுத்த நாள் காலையில் ஆரியனுக்கு ஒரு போன் கால் வந்தது. அந்த சத்தத்தில் விழித்த ஆரியன் அதை எடுத்து பார்க்க அது சித்தார்த்திடமிருந்து வந்து கொண்டிருந்தது. போனை எடுத்து பேச ஆரம்பித்தவன் முகம் மாறிக்கொண்டே வந்தது. அதுவரை அவன் முகத்தில் இருந்த நிம்மதியும் புன்னகையும் மறைந்தது. அவன் சித்தார்த்துடன் உறக்க கத்திக் கொண்டிருந்த சத்தம் கேட்டு மின்மினி கண் விழித்தாள். அவள் விழிக்கும் போது ஆரியன் அவசர அவசரமாக ஆடைகளை அணிந்து கொண்டே வெளியே சென்றான். மின்மினி கண்களை தேய்த்து கொண்டே, இவருக்கு என்னாச்சு, இவ்வளவு சீக்கிரம் எங்க கிளம்புறாரு, கூட ஒரு இருக்காளே, அவகிட்ட ஏதாவது சொல்லிட்டு போவோன்னு தோணுதா பாரு என்று தனக்குள் யோசிக்க ஆரம்பித்தாள்.